STS வைத்தியசாலை உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை நியாயமான கட்டடத்துடன் வழங்கி வருகிறது. பொது நோயியல், நீரிழிவு, பல், காது, மூக்கு, தொண்டை, தோல் நோய்கள், அழகியல், புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கான வைத்தியம் போன்ற அத்தியாவசிய வைத்திய சேவைகளுக்கு பிரபல வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு அதிநவீன கருவிகளை கொண்டு ஆய்வுகூட பரிசோதனை நடாத்தப்பட்டு மும்முறை துல்லியமாக மீளாய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட குருதி மற்றும் சிறுநீர் அறிக்கைகளை மிக விரைவாக வழங்குகிறது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகள் கட்டணமின்றி வாட்ஸ்அப், வைபர் மற்றும் இமெயில் மூலமும் அனுப்பப்படுகிறது. உங்கள் நலனில் நாம் என்றுமே அக்கறையுடையவர்கள். STS வைத்தியசாலை. நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2022ஆம் ஆண்டு கொழும்பு ரோயல் காலேஜ் பேப்பர்ல கடைசி தவணை பரீட்சையில ரசாயனவியல் பாடத்தின் முதல் 10 கேள்விக்குமான விளக்கம் தான் பார்க்க போறோம். அதுல முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா, அணு ஒன்றின் தரைநிலையில் 2n+m = 6 ஆக உள்ள எலக்ட்ரான்கள அதிகபட்ச எண்ணிக்கை கேட்டு. அதுக்கு முதல் நாங்க சக்தி சொற்றொடர் என்னன்னு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் சக்தி சொற்றொடரை பொறுத்த வரைக்கும் 4 சக்தி சொற்றொடர் இருக்கு. ஒன்று பிரதான சக்தி சொற்றொடர், அதை நாங்க என்னென்று குறிப்போம். அடுத்தது துணை சக்தி சொற்றொடர், அதை L என்று குறிப்போம். அடுத்தது காந்த சக்தி சொற்றொடர், அதை ML என்று குறிப்போம். அடுத்தது கரங்கள் சக்தி சொற்றொடர் MS என்று குறிப்போம். இந்த கரங்கள் சக்தி சொற்றொடர் என்றது இந்த சுழற்சி திசையை சொல்றது ஒன்று பிளஸ் காஃபா இருக்கும், அல்லாட்டிக்கு மைனஸ் காஃபா இருக்கும். ஒன்று பிரதான சக்தி தொடர்ல முதலாவது பிரதான சக்தி N= 1 இருக்கக்குள்ள உபசக்தி தொடர் S இருக்கும், அதை 0 குறிப்போம். N= 2 இருக்க இருக்கக்கூடிய உபசக்தி மட்டங்கள் ஒன்று S-ம் P-ம், அப்ப L 0ம் 1மே இருக்கும். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல SP-D ஒழுக்குகள் இருக்கும், அப்ப L 0, 1, 2 இருக்கும். அது மாதிரி 4 போடணும்னா SPDF அப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்போ ML பொறுத்த வரைக்கும் 0 0 தான், 1 -1 வரும், 0 வரும், 3. அப்ப இந்த ஒழுக்குல இருக்க ஒவ்வொரு ஒழுக்கையும் குறிக்கிறது. உதாரணமா இப்போ 3 ஒழுக்கு இருக்குண்டா 1 0 இருக்கும், -1 0. S பார்த்தோம்னா Sல ஆக ஒரே ஒழுக்கு தான் இருக்கும், அது 0 குறிப்போம். D என்று பார்த்தோம்னா 5 ஒழுக்கு இருக்கும், குறிப்போம். ரைட். இப்போ நான் கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம் 2n+ml 6 இருக்கணும். அப்ப அதுக்கு n = 1 இருக்கக்குள்ள ஆகும். என்ன கொண்ட போட்டோம்னா 10 அப்ப ml 4 இருக்கணும். அப்ப n = 1 இருக்கக்குள்ள ml 4 இருக்கிறது சாத்தியம் இல்லை. n = 1 இருக்க ml-க்கு 0 மட்டும்தான் வரும். அப்ப அந்த சக்தி மட்டும் வராது. n = 2 போட்டுப்போம். n-க்கு 2 போட்டோம்னா 2n 4 அப்ப ml = 2 வரும். n = 1 இருக்கக்குள்ள ml 2 வருமா? இல்ல, 1 0 1 தான் வரும். அப்ப அதுக்கும் சரி வராது. இப்ப n = 3 போட்டுப்போம். 3 போட்டோம்னா 3 2 6 அப்ப ml = 0. n = 3 இருக்கக்குள்ள ml எடுக்கிறதுக்கு பிரமாணம் -10 எடுக்கலாம், -1 எடுக்கலாம், 0 எடுக்கலாம், 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். அப்ப 0ன்றது ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் ml = 0 இருக்கிற எலக்ட்ரான்களோட உயர்ந்தபட்ச எண்ணிக்கை தான் கேட்டது. ml = 0 இருக்கிற எண்ணிக்கை எங்க இருக்கலாம்? ஒன்று 3s இருக்கு, 3p இருக்கு, 3d இருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த 3sல 0 இருக்கு, 3pல -1 0 +1 இருக்கு. அப்ப இதுலயும் 0 இருக்கு. அதே மாதிரி 3dல தெரியும் -2 -1 0 +1 +2 இருக்கு. இதுலயும் ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப டோட்டலா 6 எலக்ட்ரான் இருக்கு. அங்கால n = 4 போட்டோம்னா 2n 8 வந்துடும். அப்ப ml -2 இருக்கணும். அப்ப அங்க இருக்க 4s 4p 4d 4f இருக்கு. அங்க இருக்கிற ml -2 ml -2 அங்க வரும், d-யும் d-க்கு அங்கால வரல வரும். அப்ப d-லயும் f-லயும் 4 வரும். இப்படியே போக கீழே போக குறைஞ்சிட்டு போகுது. அப்ப எங்களை கேட்டது ஆகக்கூடிய எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு கேட்டா அது 6 இருக்கும். ரைட். அப்ப முதலாவதுக்கு விட 6 முதலாவது ஆன்சரா இருக்கு. முதலாவதுக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சரா இருக்கு. ரைட். அடுத்த கேள்விக்கு போகும். 2வது கேள்வி அயனாக்க சக்தி தொடர்பான கேள்வி. அயனாக்க சக்தி தெரியும். எங்களுக்கு முதலாம் அயனாக்க சக்தி பிரதானமா தங்கி இருக்கிறது ஒன்று அதின் எலக்ட்ரான் நிலையமைப்புல தங்கி இருக்கும். அடுத்தது ஆரையில தங்கி இருக்கு. எங்களுக்கு தெரியும் ஆரை கூட அயனாக்க சக்தி குறைஞ்சு போகும். அதால கூட்டத்தின் வழியே கீழே வர அயனாக்க சக்தி சீரா குறையும். அதே நேரம் ஆவர்த்தனத்தின் வழியோ ஒரு ஒழுங்கீனமான போக்க கொண்டிருக்கும், ஒரு சிக்ஸாக் வழியான ஒரு போக்க கொண்டிருக்கும். இப்ப அதை விட முக்கியமா எங்களை தெரிய வேணும் முதலாம் அயனாக்க சக்தி என்ன? முதலாம் அயனாக்க சக்தி குறைஞ்சது முதலாம் கூட்டத்துக்கு,
கூடினது அதுக்கு முதல் இருக்கிற கூட்டம், அது 8ஆம் கூட்டத்துக்கு. அதே மாதிரி 2ஆம் அயனாக்க சக்தி என்ன பண்ணணும்னா குறைஞ்சது 1ஆம் கூட்டத்துக்கு, குறைஞ்ச 2ஆம் கூட்டத்துக்கு, கூடினது அதுக்கு முதல் இருக்கிற கூட்டம். இப்ப எங்களுக்கு கேட்டது 2ஆம் அயனாக்க சக்தி. இப்ப 2ஆம் அயனாக்க சக்தி என்றா இதுல இருக்கிற இந்த கிராஃப் அப்படியே ஒரு படி முன்னுக்கு போகும். அப்ப எப்படி வரப்போகுது, இப்படி ஒரு கிராஃப வரப்போகுது. அப்ப இங்க லிதியம் போவேர், இங்க பெர்லியம் வருவேர், இங்க போரன் வருவேர், இங்க காவன் வருவேர், இங்க நைதர்சன் வருவேர், ஆக்சிஜன், புளோரின், நியோன் வருவேர். இங்க அளவு அதுக்கு அடுத்து இருக்கிற சோடியம் வரப்போறோம். இப்ப எங்களுக்கு கேட்ட இந்த ஓர்டர்ல கேட்டது இதுல தந்த இதுல பாத்தீங்கன்னா பெர்லியமும் மெக்னீசியம் தந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் பெர்லியம் மெக்னீசியமும் 2ஆம் கூட்ட மூலம். இந்த 2ஆம் கூட்ட மூலகத்துல கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி வர வர என்ன செய்யும், அயனாக்க சக்தி குறையும். ஆக குறைஞ்சால் மெக்னீசியமா இருப்பேன், அதை விட பெர்லியத்துக்கு குறைவா இருக்கும். அப்படி இதோ ஓர்டர்ல போட்டோம்னா ஆக்சிஜன், புளோரின், நைதர்சன், போரன், கார்பன், பெர்லியம், மெக்னீசியம் என்ற ஓர்டர்ல ஈஸியான கேள்வி. ஆக முக்கியமாக எங்களுக்கு தெரிய வேண்டியது உண்டு, கூட்டத்தின் வழியை குறையும் என்றதை வச்சுக்கொண்டு இந்த பெர்லியத்தையும் மெக்னீசியத்தையும் பார்ப்போம். அடுத்த கட்டம் ஒரு படி அப்படியே மாறும் என்றதை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா 2வது கேள்வி முடிஞ்சது. அடுத்த 3வது கேள்வி வடிவம் தொடர்பான கேள்வி. எங்களுக்கு வடிவத்தை தொடர்பாக பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் ஒன்று முக்கியமா பார்ப்போம், பிணைப்பு ஜோடி எண்ணிக்கை, தனிச்சோடி எண்ணிக்கையை வச்சுக்கொண்டுதான் வடிவம் பார்ப்போம். அந்த வடிவத்தோட அதே நேரம் லெத்தன் சோடிக்கு ஏற்ற எழுதுமென்ற ஒரு விஷயமும் பார்க்கறாங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிணைப்பு ஜோடி 2 கேட்க எங்களுக்கு தெரியும் நேர்கோடு தான் பெறமென்றபடியே நான் அதை பற்றி சொல்லல. பிணைப்பு ஜோடி 3 கேட்க பார்ப்போம். பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடி சைவரா இருந்துச்சுன்னா அது வடிவம் தளமுக்கோணமா இருக்கும். எங்களுக்கு தெரியணும் தனிச்சோடியின்றையும் பிணைப்பு ஜோடியின்றையும் கூட்டு தொகையை வச்சுக்கொண்டுதான் லெத்தன் சோடிக்கு ஏற்றுதான் பார்ப்போம். வடிவம் பார்க்கக்குள்ள தனிச்சோடி பிணைப்பு ஜோடியை தனித்தனியை வச்சு பார்ப்போம். லெத்தன் சோடிக்கு ஏற்றுன்றது 2 கூட்டு தொகையை வச்சுக்கொண்டுதான் பார்ப்போம். அப்ப பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடி 0 தளமுக்கோண வடிவமாகவும் லெத்தன் சோடிக்கு ஏற்றுனா தளமுக்கோணமா இருக்கு. 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடினா வி வடிவமாகவும் லெத்தன் சோடிக்கு ஏற்றுனா அதே தான் தளமுக்கோணம். 2 மணி 3 தான். அடுத்த 4க்கு போனோம்னா 4 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்லையண்டா அதின் வடிவம் நான்முகியா இருக்கும். 4 பிணைப்பு ஜோடி தனிச்சோடினா பே எக்ஸ் 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 ஒரு நான்முகி வடிவத்துல இருக்கு. அதே மாதிரி 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி என்ன அப்படி இருக்கும், 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி முக்கோண கும்பக வடிவத்துல இருக்கு. அதே மாதிரி 2 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி உதாரணமா ஓட்டர் இருக்கிற 2 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி அது பி வடிவமா இருக்கு. ரைட். அடுத்த பார்த்தோம்னா 5 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி இருக்கே, 5 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்லாம இருக்கேக்குள்ள அதின் வடிவம் முக்கோண இருகும்பமா இருக்கும். 5 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னா ஏ எக்ஸ் எக்ஸ் 5 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்லைன்னா இது 2 முக்கோணத்தை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் முக்கோண இருகும்பம் என்று சொல்றோம். அதே மாதிரி 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னா அது சீசோ வடிவமா இருக்கு. 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னா சீசோ வடிவமா இருக்கு. என்று சீசோ வடிவமா இருக்கு. அதே மாதிரி 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடின்னா அது டி வடிவமா இருக்கும். 2 பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடின்னா நேர்கோடா இருக்கு. அடுத்தது 6 பிணைப்பு ஜோடி இருக்கு. பாப்போம் 6 பிணைப்பு ஜோடி என்ன, 6 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்லையா எண்முகியா இருக்கும். உதாரணமா SF6 அப்படியான பார்த்தோம்னா எண்முகி வடிவமா இருக்கு. அதே மாதிரி 5 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடினா சதுர கும்ப வடிவமா இருக்கும். 4 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடினா கலசரம். இந்த பிணைப்பு ஜோடி வடிவம்ன்றது கட்டாயம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லயும் வரும், MCQலயும் ஒரு கேள்வி வருது. கட்டாயம் இவ்வளவு விஷயம் தான், கூடுதலா ஒன்றும் இல்லை. அதை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி செய்யலாம். ரைட். இதுல தந்தது ஒன்று முதலாவது XCOA4. XCOA4 கட்டமைப்பு பாத்தீங்களா 1 2 3 4 5 பிணைப்பு ஜோடி. இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க பை பிணைப்பை பார்க்க மாட்டோம், சிக்மா பிணைப்பை மட்டும் தான் பார்க்கும். 5 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. ஆக 5 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடினா அதின் வடிவம் சதுர கோமுகமா இருக்கு. அடுத்தது XCF2O2 பாத்தீங்கன்னா 1 2 3 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. அப்ப 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடினா சீசோ வடிவமா இருக்கு. அடுத்தது XCOF2 அதுக்கு நீங்கன்னா 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி டி வடிவமா இருக்கு. அடுத்தது XCO3
3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி முக்கோண கும்ப வடிவமா இருக்கு. ரைட். அடுத்தது 4வது கேள்வி ஒரு கால்குலேஷன் கேள்வி, ஈஸியான கேள்வி. வெப்பநிலை Tயில் கால்சியத்தின் அடர்த்தி தந்திருக்கு 1.55 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் ஆகும். உலோக சாலகத்தின் 1 சென்டிமீட்டர் கனவளவில் உள்ள சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. ரைட். இப்ப இதுல கேட்டது எங்களுக்கு அடர்த்தி தந்திருக்கான். அடர்த்தி தந்தா என்ன செய்யலாம்? கால்சியத்தின் திணிவு அடர்த்தி தந்திருக்கான், கனவளவு தந்திருக்கான். அப்ப அடர்த்தி சமன் திணிவின் கனவளவு. இதுல இருந்து கால்சியத்தின் வெயிட்டை காணலாம். இப்ப எங்களுக்கு கேள்வி கால்சியத்தில அந்த அணுச்சாலத்துல இருக்கக்கூடிய சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. இப்ப சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை தேவைன்னா முதல் சுயாதீனமா எத்தனை அணுக்கள் இருக்குன்னு காணணும். இப்போ சுயாதீனமா எத்தனை அணுக்கள் இருக்குன்னு காணணும்னா ஒரு இதுல எவ்வளவு மூலன்னு தெரிஞ்சா அது அவகாதிரோ மாறிலியால பிரிக்கணும்னா சுயாதீன அணுக்கள் எண்ணிக்கை கண்டலாம். சுயாதீன அணுக்கள் எண்ணிக்கை கண்டா எங்களுக்கு தெரியும் கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கூட்டம் மூலம் 2ஆம் கூட்டத்துல 2 சுயாதீன எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அதை 2ஆல பிரிக்கணும்னா அதுல இருக்கிற சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வரும். அப்ப கால்சியத்தின் வெயிட் தெரியும், எங்களை அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு 1 தான். அப்ப 1ஆல பிரிக்கணும், அதே தான் வரும். அப்ப கால்சியத்தின் வெயிட்டை காணும். அப்ப கால்சியத்தின் வெயிட்டை கண்டோம்னா 1.55 கிராம் என்று வரும். எங்களை வெயிட் தெரிஞ்சிட்டா மூல் காணலாம். கால்சியத்தின் சாரண திணிவு வந்து 40 கிராம் மூல் -1. கால்சியத்தின் திணிவு தெரியும், அப்ப மூல் காணலாம். அப்ப இந்த சுயாதீன எலக்ட்ரானுக்கான என்ன செய்வேன்? அந்த மூல அவகாதிரோ மாறிலியால பிரிக்கணும்ன்றா அந்த மூல அவகாதிரோ மாறிலியால பிரிக்கணும்ன்றா எங்களுக்கு என்ன வரும்? அதுல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை வரும். உங்களுக்கு தெரியும் ஒரு அணுவுல 2 சுயாதீன எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அதை 2ஆல பிரிக்கணும்ன்றா அதுல இருக்க சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வரும். பெருக்கி பாத்தீங்கன்னா 4 = 10^22 2வது ஆன்சரா இருக்கு. 4வது ஆன்சர் 2வது ஆன்சரா இருக்கு. ரைட். 5வது கேள்வி வளமையா வார எங்கட பெயரிட்டு கேள்வி. எங்களுக்கு தெரியும் பெயரிடு பார்க்கக்குள்ள முதலாவது எது தொழிற்படு கூட்டம்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த தொழிற்படு கூட்டத்துக்கு குறைஞ்செண் கிடைக்கத்தக்க மாதிரி, அதாவது 1 கிடைக்கத்தக்க மாதிரி நம்பர் இடுவோம். நம்பர் இடைக்குள்ள நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது எப்ப மிகப்பெரிய காபனம் உண்டோ பிரதான தொழிற்பட கூட்டத்துக்கு 1 கிடைக்கணும். அடுத்தது பார்ப்போம் மிகப்பெரிய காபன் சங்கிலி வரத்தக்க மாதிரி நம்பரை போட்டோம்னா தெரியும். எங்களுக்கு தெரியும் ஓர்டர், இந்த ஓர்டர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று முதலாவது முன்னுரிமை ஓர்டர், ஒன்று கூச், அடுத்தது CW1R, அடுத்த CW1CL, அடுத்த CW1NH2, அடுத்த CN, அடுத்த ஆல்டிஹைட், கீட்டோன் அப்படியே போகும். முக்கியமா இந்த ஓர்டர் தெரிஞ்சுக்கணும். அப்ப எங்களுக்கு இதுல வந்து என்ன தெரியும்? இதுல வந்து வந்திருக்கு அவர் தான் பிரதான தொழிற்பட கூட்டம். அப்ப அவருக்கு 1 கிடைக்கணும். அப்ப அவருக்கு 1 போட்டுட்டோம். இனி வந்தா காபந்தங்கள் இப்படியும் பெறலாம், இப்படியும் பெறலாம், இப்படியும் போட்டுக்கலாம். இனி அடுத்த என்ன பார்க்கணும்? காபன் சங்கிலியில காபன் எண்ணிக்கை கூடவா வர காபன் சங்கிலியை பார்க்கணும். ஆக இப்படித்தான் போடுவோம். ரைட். போட்டுட்டா நீ என்ன செய்வோம்? அடுத்த சங்கிலிகள பெயர் எழுதுவோம். சங்கிலிகள பெயர் எழுதியக்குள்ள இப்ப சங்கிலியை பொறுத்தவரையும் எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு எதையல் கூட்டம் இருக்கு, ஒரு ஃபோமைல் கூட்டம் இருக்கு, அடுத்தது ஒரு ஒக்சோ கூட்டம் இருக்கு. இதுல பேர் என்ன செய்வேன்? ஒன்றோ முதல் இந்த சங்கிலிகள்ல இருக்கிறாக்கள்ல அல்பபெட்டிக் ஓர்டர்ல முன்னுக்கு வரால பார்ப்பேன். அப்ப முதல் இதையில் வரணும், அடுத்த ஃபோமைல் வந்து, அடுத்த ஒக்சோ வந்து 6 காபன் சேர்வையா வரத்தக்க மாதிரி பேர் வந்தா சரி. அப்ப பாத்தீங்கன்னா முதல் இதையில் வரணும். அப்ப இதையில் வரபடியே பாத்தீங்கன்னா 2வது 5வது தான் இருக்கு. அடுத்தது ஃபோமைல், அடுத்தது ஒக்சோ, த்ரீஹெக்ஸீனமைடுண்டா 5வது ஆன்சர் இப்படியா. ரைட். அடுத்த 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி எங்கட இன்ஆர்கானிக்ல இருக்க எஸ் தொகுதி தொடர்பான கேள்வி. பின்வரும் கூற்றுகள்ல சரியான கூற்று என்னன்னு கேட்க. முதலாவது கூட்ட பார்த்தோம்னா எஸ் தொகுப்பு மூலகங்களால் உருவாக்கப்படும் ஐதரசன் கார்பனேட். ஐதரசன் கார்பனேட் HCO3- தான் சொல்றது ஐதரசன் கார்பனேட். இந்த ஐதரசன் கார்பனேட்டுகள்ல லிதியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்களின் ஐதரசன் கார்பனேட்டுகள் கரைசலில் மாத்திரம் அறை வெப்பநிலை உறுதியானது. எங்களுக்கு தெரியணும் கூட்டம் 1 ஐதரசன் கார்பனேட்டை பொறுத்த வரைக்கும் லிதியம் கார்பனேட்டை மட்டும் திண்மமா பெறலாம், மிச்சாக்களை திண்மமா பெறலாம். கூட்டம் 2ல தான் அவைய நீர்க்கரசல் நிலையில தான் உறுதியா இருக்கணும்னு வந்தாங்க. இதுல சொல்லப்பட்ட விஷயம்
லிதியம் கார்பனேட் தவிர்ந்த ஏனைய ஹைட்ரஜன் கார்பனேட்டுகள் கரைசல்ல மாற்றம் உறுதியானதுன்றது அது பிழையான கூற்று. ரைட். ரெண்டாவது பாப்பம். ரெண்டாவது வந்து H2Sக்கும் H2O2க்கும் இடையிலான தாக்கத்தில் SO2 வெளியேறப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ரைட். நாங்க H2Sக்கும் H2O2க்குமான தாக்கத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், அங்க கந்தக வீழ்வடிவு தான் மாறது, SO2 வாயு இல்லை. ஆகவே ரெண்டாவது கூட்டும் பிழை. மூன்றாவது கூட்டு சொல்றான் AlCl3 கரைசலில் திண்ம சோடியம் கார்பனேட்டை சேர்க்கும் போது CO2 வாயு விடுவிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இது ஒரு அமில மூலத்தாக. அப்ப இங்க CO2 வாயு விடுவிக்கப்படும்ன்றது சரி. அடுத்து நாலாவது கூட்ட பாத்தீங்கன்னா லிதியம் பெர்லியம் தவிர ஏனைய தொகுப்பு மூலங்கள் யாவும் மிக ஓட்டுடன் தாக்கம் புரிந்து பெராக்சைடு உருவாக்குறது. எங்களுக்கு தெரியும், கூட்டம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற இந்த சோடியத்துக்கு கீழே இருக்கிறார்கள், இந்த சோடியத்துக்கு கீழே இருக்கிறார்கள் எல்லாருமே பெராக்சைடு உருவாக்குவினா, அதே நேரம் இந்த பொட்டாசியத்துக்கு கீழே இருக்கிறார்கள் எல்லாருமே சூப்பர் ஆக்சைடு உருவாக்கணும். அப்ப கூட்டம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் லிதியத்துக்கு கீழே இருக்கிறார்கள் எல்லாம் பெராக்சைடு உருவாக்கணும்ன்றது சரி. ஆனா எங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன, எஸ்தோப்புன்னா என்ன வரும், கூட்டம் ஒன்று வரும், கூட்டம் என்ன வரும். ஆனா எங்களுக்கு தெரியும், கூட்டம் எண்ணில் ஆக பேரியம் மட்டும்தான் பெராக்சைடு உருவாக்குறது, மிச்சாக்கள் பெராக்சைடு உருவாக்கணும். அப்ப லிதியமும் பெர்லியம் தவிர மிச்சாக்கள் எல்லாம் பெராக்சைடு உருவாக்கணும். அப்ப ஏன் இங்க இருக்க மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம் எல்லாம் பெராக்சைடை தோற்றுவிக்க. ஆகவே அந்த கூட்டம் பிள்ளை. ரைட். அஞ்சாவது கூட்டம் பாப்போம். எஸ்தோப்பு மூலகங்களின் எல்லா நைட்ரேட்டுகளும் நைட்ரேட்டுகளும் வெண்ணிற திண்மங்களாம். எங்களுக்கு தெரியும் Li3n வந்து ரெட் கலர். சோ அந்த கூட்டும் பிழை. ஆகவே ஆன்சர் மூன்றாவது ஆன்சரா இருக்கு. ரைட். அடுத்த கேள்விக்கு வரும் ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வியும் ஒரு கணிதல் தொடர்பான கேள்விதான். பாவம். 0.02 மூல் டெசிமீட்டர் -3 FeSO4 என்னதும் 0.02 மூல் டெசிமீட்டர் -3 FeC2O4 என்னதும் சம கனவளவை கொண்ட கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனம் பகுதியுடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான 0.01 மூல் டெசிமீட்டர் -3 KMnO4 கனவளவு கேட்கிறான். என்ன கேட்கிறான்டா, ரெண்டு கரைசல் இருக்காம். என்னென்னடா FeC2O4ம் FeSO3 ரெண்டு கனவளவும் ரெண்டும் சம கனவளம், ரெண்டும் சேர்த்து 25 சென்டிமீட்டர் கனமா. ஆகவே இது 12.5 சென்டிமீட்டர் கனம் ஒன்றா இருக்கும். ரெண்டு கரைசல் மூலும் சரிவும் சமனாம் 0.02. ரைட். இப்ப இதை வச்சு கொண்டு இதுல இருக்கிற Fe2+, இங்க என்ன அயன் இருக்கும், Fe2+ அயன் இருக்கும், C2O4 அயன் இருக்கும், அதை விட SO3 அயன் இருக்கு. எங்களுக்கு தெரியும் C2O4 SO3 ஒரே அளவா என்ன, இது எக்ஸ்என் வச்சேன்னா இதுவும் எக்ஸா தான் இருக்கும். இவர் எக்ஸ்என் வச்சேன்னா இதுல இருக்க Fe2+ எக்ஸ்என் வந்தோம்னா டோட்டலா இருக்கிற Fe2+ மூல அளவு 2xn வரும். நாங்க அதை காணலாமே, அந்த கனவளவும் தெரியும், செறிவும் தெரியும். அப்ப என் சமன் சிவியை வச்சுக்கொண்டு மூல் காணலாம். தேவைப்படைக்க பார்ப்போம். இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது C2O4 மூலும் சமன், SO3 மூலும் சமன், அதின் டபுள் மடங்க Fe2+ இருக்கப்போ. ரைட். இங்க என்ன கேட்கிறாருன்னா, இங்க MnO4- தாக்க முறைக்குள்ள என்னென்ன நடக்க வேண்டாம். இங்க கனபேர் ஒட்சியேற்றப்பட போறேன், யாரு Fe2+ ஒட்சியேற்றப்பட போறேன், C2O4 ஒட்சியேற்றப்பட போறேன், SO3 ஒட்சியேற்றப்பட போறேன். இப்ப இங்க 3 அயனும் ஒட்சியேற்றப்பட போறேன். வளமையா கூடுதலா பாக்குற கேள்வியில ஏதாவது ஒரு அயன் அல்ல 2 அயன் ஒட்சியேற்றப்படும், இங்க எல்லாமே ஒட்சியேற்றப்படும். அத கவனமா அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா இந்த கேள்வி ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன நடக்கும், முதல் Fe2+ வந்து 1,00,000 வேண்டி 1,00,000 இழந்து Fe3+ மாறும். MnO4- Mn2+ மாறும். நாங்க தாக்கத்தை சமப்படுத்தணும். இது கூட டப்பன்னு எழுத தெரியும். MnO4- தாக்கம் கூடுதலா எல்லா பேப்பர்ல கேள்வி வந்து கொண்டு டப்பன்னு எழுத தெரியணும். அடுத்து C2O4 CO2 மாறும். அதை சமப்படுத்த வேண்டாம். 2 CO2 2,02 வரும். அது மாதிரி SO3 SO4 2,02 இழந்து SO4 வரும். ஏற்றத்தை சமப்படுத்துறதுக்காண்டி H+ போடுவோம். இங்க H+ போட்டோம்னா இங்க H சமப்படுத்துறதுக்காண்டி H2O போடுவோம். சமப்படுத்துறது ஒற்றையற்ற தாக்கல் சமப்படுத்தல் அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் அதுல மீன கடையில ரைட். இனி பீசமான குணத்தை பார்த்தோம்னா Fe2+ MnO4- முடியாத பீசமான குணம் 1க்கு 5க்கு 1, C2O4 MnO4- 5க்கு 2, SO3 MnO4- பீசமான குணம் 5க்கு 2. இனி டோட்டலா தேவைப்பட்ட MnO4- பார்த்தோம்னா 1 இதுக்குள்ள இருக்கிற Fe2+ தாழ்த்த தேவை.
அது 5க்கு 1. அப்ப அதே நேரம் f2 பிளஸ் இந்த மூல் எக்ஸ் என்ன வச்சுனா அப்ப 5க்கு 1 தர எக்ஸ் மூலா இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிறத 5க்கு 1 இது இந்த மூல எக்ஸ் என்ன வச்சுனா அப்ப எக்ஸ். C2O4 2 மைனஸ் பார்த்தோம்னா 5க்கு 2. அப்ப 2x = 5. அதுவும் அதே மூல தான். அப்ப 2x = 5. அப்ப டோட்டலா வர்ற மூல பார்த்தோம்னா 1 வருஷம் 2 x என்று வரும். எங்களுக்கு தெரியும் n சமன் c வச்சுக்கொண்டு x காணலாம். n சமன் cv. அப்ப சரி வந்து 0.02 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கனவள 12.5 சென்டிமீட்டர் கனம். அந்த டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்த 1000ஆல பிரிப்பம். பிரிச்ச பண்ணங்களை வர விட 0.3 தர 10 மூலா இருக்கும். எங்களை கேட்ட கேள்வி இப்ப நாங்க என்ன கண்டுட்டோம், இதுக்கு தேவையான டோட்டல் MnO4- மூல கண்டுட்டோம். MnO4- செறிவு தந்திருக்கிறான், கனவள கேட்டிருக்கிறான். அப்ப மூல செறிவால பிரிச்சோம்னா எங்களுக்கு கனவளவு ஆட்டோமேட்டிக்கா வரும் 30 சென்டிமீட்டர் கனமண்டு வரும். அப்ப 30 சென்டிமீட்டர் கனமண்டு பார்த்தோம்னா அதுல 4வது ஆன்சர். ரைட். அடுத்தது 8வது கேள்விக்கு போவோம். 8வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு அயன் சமன்ல தொடர்பான கேள்வி. 25 பாகசியில் ஒரு மூல மென்னமிலம் எச்சேன் கூட்ட பெருகை மாறிலி 6 தர 10 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆகும். 25 பாகசியில் 0.1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எச்சே கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனத்தினை 0.01 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 NaOH கரைசலின் 25 சென்டிமீட்டர் குணம் சேர்ப்பதால் கரைசல் என்ற pH கேட்கிறார். எச் என்ற செறிவு தந்திருக்கிறான். அப்ப மூல் காணலாம். என்ன செய்யலாம்? n சமன் cv. செறிவு 0.1, கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம், டெசிமீட்டர் கனத்தை 1000ஆல பிரிப்போம். அதே மாதிரி NaOH செறிவு இது டெசிமீட்டர் கனம் தாக 25,000ஆல பிரிச்சா ஆரம்பத்தில் இருந்த மூல் கண்டுட்டோம். ஆரம்பத்துல Naயும் இல்ல H2Oவும் இல்ல. தாக்கமடைய எங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற NaOH மூல அளவு குறைவே. இது 0.1, இங்க 0.0. அப்ப என்ன நடக்க போகுது? NaOH புல்லா முடிய போறேன், HA மிஞ்சி இருக்க போறேன். ஆக NaOH மூல அளவு தான் நீங்க Na வரலாம். அப்ப HA மிஞ்சி இருக்க போறேன். அப்ப Na எவ்வளவு வருவேன்? பீசமான குணகம் 1 கொண்டு. ஆக இதே அளவு மூல Na வர போறேன். அப்ப மிஞ்சி இருக்கிற HA பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்த இதுல இருந்து தாக்கமுற்றதை கழிச்சோம்னா மிச்சம் வருவேன். ரைட். இனி எங்களுக்கு தெரியும் pH சமன் pKa பிளஸ் log உப்பின் செறிவின் கீழ் அமிலத்தின் செறிவு. pKa என்றது மைனஸ் log. எங்களுக்கு தெரியும் அதுல முதலே தந்தவன் 6 தர 10 தான் கூட்டப்பிரிக மாறிலியான தந்தவன். அப்ப pKa என்றது மைனஸ் log 6 தர 10 தெரியும். உப்பின் செறிவு 0.1. அமிலம் என்றது மிஞ்சி இருக்கிற அமிலத்தின் செறிவு இது. இதை போடக்குள்ள இது வந்து மூல். இந்த மூல கனவளவால பிரிக்கல. கனவள வந்து 25 தர அதே அளவு கனவளவு தானே. அப்ப ரெண்டும் பட்டு பற்று. ஆக நான் இங்க கொண்டு நேரவே போட்டுட்டேன். 0.1 மைனஸ் 0.1. இதை சுருக்கினீங்கண்டா 3.27 வரும். எத்தனாவது ஆன்சர் என்றா 5வது ஆன்சர். 3.262 இருக்கு. 5வது ஆன்சர். ரைட். அடுத்து 9வது கேள்வி எங்கட சக்தியியல் தொடர்பான ஒரு கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தில் நியம எந்திரோப்பி மாற்றம் தந்திருக்கு. நியம எந்திரோப்பி மாற்றம் என்னது? டெல்டா எஸ் தந்திருக்கிறான். 52.4 ஜூல் கெல்வின் -1 மூல் -1. இதுல கவனமா இருக்கணும். எந்திரோப்பி தரைக்குள்ள கிலோ அளவுல தர மாட்டேன். இந்த எந்திரோப்பி பெருமானம் சின்னனா இருக்கிறபடியா கிலோ அளவுல தர மாட்டேன். ஆனா டெல்டா ஹெச் டெல்டா ஜி எல்லாம் கிலோ ஜூல் அப்படி தந்திருப்பான். அப்ப அதை கவனிக்கணும், முக்கியமான விஷயம். ரைட். அவங்களுக்கு டெல்டா எஸ் தந்திருக்கான். அதே நேரம் 1000 கெல்வின்ல டெல்டா ஜி தந்திருக்கான். டெல்டா ஜி வந்து -245 கிலோ ஜூல் மோல் -1 1000 கெல்வின்ல. இப்ப 2000 கெல்வின்ல டெல்டா ஜி காண்றான். அப்ப பார்த்தா டெல்டா எச் சரியில்ல அப்படி காண்றான்னு யோசிக்க தேவையில்ல. எங்களுக்கு தெரியும் வெப்பநிலை மாறால எந்திரோப்பி மாற்றத்தில் ஏற்படுற மாற்றத்தை புறக்கணிக்கத்தக்க மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்வேன்? எங்களுக்கு டெல்டா ஜிக்கு சமன்பாடு தெரியும். டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ். 1000 கெல்வின்ல தந்தது அவ்வளோத்தையும் தரவையும் போடுவோம். நான் கிலோ ஜூல்ல காரணபடியா அப்படியே கிலோ விலையே போறேன். டெல்டா எச் மைனஸ் 1000 தர. இது வந்து எங்களுக்கு கிலோ விலை இல்லை. ஆக அதை கிலோவால மாத்திரக்கு 10 பெருக்கும். அதே மாதிரி 2000ல டெல்டா ஜி தான் காண வேணும். டெல்டா எச் தெரியாது. -2000 தர 52.4 வேணும்னா என்ன சேர்க்கலாம்? முதலாவது சமன்பாட்டில இருந்து டெல்டா எச்சை கண்டு 2000 கொண்டு வந்து பிரதிட்டு இருக்கலாம். அல்லாட்டி முதலாவது சமன்பாட்டில இருந்து 2வது சமன்பாட்டை கழிச்சிங்கண்டா
டெல்டா ஜி நேரடியாக விட வரும் 297 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. நாங்கள் இங்கே அழகு எல்லாமே கிலோவில் போட்டாங்க. ஆகவே கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 விட வந்திருக்கு. ரைட். அடுத்த 10வது கேள்வியை பார்த்தீங்கன்னா 10வது தாக்க வீதம் தொடர்பான ஒரு கேள்வி. ஒரு தாக்கம் தந்திருக்கான். 2 கேஸ் A2 மாறுறது மெதுவான படியாம், A2 + B சேர்ந்து A2B மாறுறது விரைவான படியா. அப்ப எங்களுக்கு தெரியும் மெதுவான படிதான் தாக்க வீதத்தை தீர்மானிக்கிற படியா இருக்கும் என்று தெரியும். ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தாக்க வீதத்தை தீர்மானிக்கிற B இந்த வரிசை 0 இருக்கு, A இந்த வரிசை 2 இருக்கு. அப்ப B இந்த வரிசை 0, A இந்த வரிசை A இந்த வரிசை 2ஆம் வரிசை தாக்கமா, B இந்த வரிசை 0 என்றா எங்களுக்கு தெரியும் B இந்த சரிவு மாறல் எல்லாமே நேர்கோடா இருக்க போகுது, A இந்த மாறல் வந்து ஒரு வளைகோடா இருக்க போகுதுன்றதை மட்டும் வச்சிருந்தாலே இந்த 10வது கேள்வி ஈஸியா செய்யலாம். ஆகவே 10வது கேள்வியை விட B இந்த சரிவு மாறல் ஒரு நேர்கோடா இருக்கணும், A இந்த சரிவு மாறல் வளைகோடா இருக்கணும்ன்றதை வச்சு நேரடியா சொல்லிடலாம். ஆன்சர் 3வது கேள்வி. ரைட். ஓகே, நாங்க இதுல முதல் 10 கேள்விக்குமான விளக்கம் பார்த்துட்டோம். ரைட். அடுத்த இதுல 11ல இருந்து 20 வரையான விளக்கத்தை பார்ப்போம். STS வைத்தியசாலை உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை நியாயமான கட்டணத்துடன் வழங்கி வருகிறது. பொது நோயியல், நீரிழிவு, பல், காது, மூக்கு, தொண்டை, தோல் நோய்கள், அழகியல், புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கான வைத்தியம் போன்ற அத்தியாவசிய வைத்திய சேவைகளுக்கு பிரபல வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு அதிநவீன கருவிகளை கொண்டு ஆய்வுகூட பரிசோதனை நடாத்தப்பட்டு மும்முறை துல்லியமாக மீளாய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட குருதி மற்றும் சிறுநீர் அறிக்கைகளை மிக விரைவாக வழங்குகிறது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகள் கட்டணமின்றி வாட்ஸ்அப், வைபர் மற்றும் இமெயில் மூலமும் அனுப்பப்படுகிறது. உங்கள் நலனில் நாம் என்றுமே அக்கறையுடையவர்கள். STS வைத்தியசாலை. ரைட். ஓகே, நாங்க முதல் வீடியோல முதல் 10 கேள்விக்குமான விளக்கத்தை பார்த்தனாங்க. இந்த வீடியோல அடுத்த 11வது கேள்வியில இருந்து மிச்ச கேள்விக்கான விளக்கத்தை பார்ப்போம். ரைட். அதுல 11வது கேள்வியை பாத்தீங்கன்னா 25 பாகசியிலே கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தொகுதியினை கருதி மின்வாய்களின் நியம தாழ்த்தல் அழுத்தம் அதிகரிக்கின்ற ஒழுங்கினை தெரிவு செய்யட்டும். எங்களை நியம தாழ்த்தல் அழுத்தம் தொடர்பா கேள்வி தந்திருக்கேன்னா அதுல பாத்தீங்கன்னா முதலாவதுல என்ன நடக்குதுன்னா 2x மைனஸ் 2x- சேர்க்கைக்குள்ள y2 வந்து y மைனஸ மாறுது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா y வந்து y மைனஸா y2 வந்து 0 ஒட்சியேற்ற நிலையில இருந்து -1 ஒட்சியேற்ற நிலைக்கு கூடுது. அப்ப என்ன நடக்குது? ஒட்சியேற்றன் அதே அப்போ y2 தான் சிறந்த ஒட்சியேற்றம் கருவி எங்களுக்கு தெரியணும் x2ஓட ஒப்புடைக்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த 2வது பாத்தீங்கன்னா y2 w போடைக்குள்ள w மைனஸ் மாறல. அப்ப ஆக இதுல இருந்து தெரியும் எங்களுக்கு w தான் y விட w வந்து சிறந்த ஒட்சியேற்றம் கருவியா இருக்கு. அடுத்த 3வது ஆகத்தை பார்த்தோம்னா z- x2 போடைக்குள்ள z வந்து z2 மாறுது, அதே நேரம் x வந்து x மைனஸா மாறுது. அப்ப z-ஓட x ஒப்படைக்குள்ள x தான் மிகச்சிறந்த ஒட்சியேற்றம் கருவி. ஆகவே z வந்து ஆக குறைவா இருக்கும். இது வந்து எங்களுக்கு தெரியணும் ஒட்சியேற்றம் தரும். எங்களுக்கு தாழ்த்தல் அழுத்தம் கேட்டது. அப்ப தாழ்த்தல் அழுத்தம் அதுக்கு எதிர்மாறா இருக்கும். ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர் சரியா இருக்கு. ரைட். அடுத்த 2வது கேள்வி நாங்க ஏற்கனவே முதல்ல ஒரு கேள்வியிலே பார்த்தாங்க. இந்த MnO4- இந்த ஒட்சியேற்ற அரையான் சமன்பாடு, தாழ்த்தல் அரையான் ஒட்சியேற்ற அரையான் சமன்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. MnO4- வந்து 3 நிபந்தனையிலையும் வித்தியாசமா தாக்குமா. ஒன்று அமில ஊடகத்துல, இப்ப நான் பொதுவாக அமில ஊடகத்துல, தன்கார ஊடகத்துல வித்தியாசமா தாக்கும், நடுநிலையான எல்லா மூல ஊடகத்துல வித்தியாசமா தாக்கும். 3ம் தெரிஞ்சிருந்தா ஈஸியா எழுதுறதுக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நீங்க எக்ஸாம்ல போய் சமப்படுத்தி கொண்டு லேட்டாம ஓரளவுக்கு எழுதி ஃபேமிலியா இருந்தா நல்லா. ரைட். இதுல என்ன நடக்குதுன்னா MnO4- CH3 CHOHCH3 ஆனது CH3C+CH3 ஆக மாற்றப்படுவதற்கு பரிமாற்றப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும். MnO4- இந்த அரையான் சமன்பாடு எழுதினோம்னா MnO4- + 8H+ + 5 இலத்திரன் சேர்ந்து Mn2+ ஆகும், 4H2O ஆகும். அடுத்தது CH3CHOHCH3 வந்து CH3C+CH3 மாறுறத பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கார்பன் மற்ற ரெண்டும் அதே தான் CH3CH3 ஒட்சனை பொறுத்த வரைக்கும் மாறல. ஆக இந்த கார்பன் ஒட்சியேற்றம் மட்டும்தான் மாறுது. இங்க 0ல இருந்து இங்க +2 மாறுது. அப்ப 2 இலத்திரன் இழக்குது. இங்க 2 இலத்திரன் வேண்டுது, இங்க 2 இலத்திரன் இழக்குது. அப்ப இதை சமப்படுத்தி பாக்க மொத்தமா
CH3க்கும் MnO4- பீசமான குணம் 5க்கு 2. அவை பரிமாற்றப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை 10 இருக்கும். 2வது ஆன்சர் சரியான ஆன்சரா இருக்கு. அடுத்த 13வது கேள்வி. 13வது கேள்வி வந்து இந்த கரைதிறன் பெருக்கங்கள் தொடர்பான ஒரு கேள்வி. AX, B2X, C2X3 ஆகிய சேர்வைகள் வலிமையான மின்பகு பொருட்கள் ஆவதுடன் அவை நீரில் அரிதாக கரையக்கூடியன. 25 பாகசில 3 பேற்ற கரைதிறன் பெருக்கமும் தந்திருக்கு. AX கரைதிறன் பெருக்கம் வந்து 2.5 தர 10^13. B2X கரைதிறன் வந்து 3.2 தர 10^4. 10^13 10^14. C2X3 வந்து 1.08 தர 10^13 அவன் கரைதிறன் பெருக்கம் தந்து. உங்களுக்கு தெரியும் கரைதிறன் பெருக்கம்ன்றது என்ன? இதுல அறிக்கை ரூபில இருக்கிற கட்டேண்ட അതിന്റെ செறிவிന്റെ பீசமான குணகத்தை அடுக்கா போட்டு அதே மாதிரி எக்ஸின் பீசமான குணகத்தை அடுக்கா போட்டு மொத்த பெருக்கம் தான் எங்களுக்கு கரைதிறன் பெருக்கம். ஏஎக்ஸின் சமநிலை பார்த்தோம்னா ஏயும் எக்ஸும் பீசமான குணம் ஒன்று கொண்டு அப்ப ஏயின் செறிவும் எக்ஸின் செறிவும் சமனா இருக்கும். அப்ப அதைத்தான் நான் x2 மைனஸ் செறிவின் வர்க்கம்ன்றது 25 தர 10^14 இருக்கிறேன். ஆக x2 மைனஸ் செறிவு AXல 5 தர 10^7 இருக்கு. இப்ப B2X பார்த்தோம்னா B2X சமநிலையில பிரிக்க அடையும் 2 B பிளஸ் ஆகவும் பிளஸ் x2 மைனஸ் ஆகவும் பிரிக்க. அப்ப B2X x மூலம்டா இவர் 2x மூலா இருப்பார், இவர் x மூலா இருப்பார். ஆக 2 இதுண்ட 2 மடங்கு. அப்ப x2 மைனஸ் மூல x இவர் 2x B பிளஸ் சரிவு 10x 10 x2 மைனஸ் சரிவு. இந்த x2 மைனஸ் சரிவு வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன கான் 3.2 தர 10^4 நான் அதான் 32 தர 10^15 எழுதியிருக்கேன். இதுல இந்த x2 மைனஸ் சரிவு கண்டிங்கன்னா 2 தர 10^5 வரும். அதே மாதிரி C2X3 என்ற என்ன பிரியும் 2C3 பிளஸ் ஆகும் 3x2 மைனஸ் ஆகும் பிரியும். இவற்ற சரிவு 2x இவற்ற சரிவு 3x இருக்கும். அப்ப கரைதிறன் பெருக்கம் என்றது இவற்ற சரிவின் பீசமான குணத்தை அடுக்காப்படும். அதே இவற்ற சரிவின் பீசமான குணத்தை அடுக்காப்படும் 2x வர்க்கம் தர 3x கணம். இதுல இந்த x2 மைனஸ் சரிவு கண்டோம்னா 3 தர 10^3 இருக்கு. அப்ப இவர் 3 தர 10^3 அப்ப 10 அடுக்க பாத்தீங்கன்னா இது 10^3 இது 10^5 அது 10^7. அப்ப போ குறைஞ்சு கொண்டு போகுது மேல. ஆகவே ஆகக்கூடிய x மைனஸ் சரிவுடையது C2X3, அடுத்த B2X, அடுத்தது AX இருக்கும். ஆன்சரை பார்த்தோம்னா ஆக கூடினால் C2X3 ஆக குறைஞ்சால் AX. ஆகவே ஆன்சர் 3வது ஆன்சர் சரியா இருக்கு. அடுத்த 14வது கேள்வி. 14வது கேள்வி சும்மா ஜென்ரலா ஒரு கேசஸ்லயும் சும்மா கால்குலேஷன் கேபியோட சின்ன தொடர்படுத்தின ஒரு கேள்வி. ரைட் பார்ப்போம். 727 பாய்சி வெப்பநிலையில் 2.0735 டெசிமீட்டர் கனம் கனவளுடைய விரைத்த பாத்திரம் ஒன்றில் 15 கிராம் BaO2 ஆனது கீழே தரப்பட்டுள்ள சமநிலை அடைகிறது. தரப்பட்ட வெப்பநிலையில் இத்தாக்கத்தின் KP ஆனது 5 தர 14 நியூட்டன் மீட்டர் -2 எனின் மீதமாக உள்ள BaO2வின் திணிவு ஜாது. ரைட், இதுல எங்களுக்கு என்ன வந்திருக்கிறான்? அந்த குடுவேண்ட வெப்பநிலை வந்திருக்கிறான், கனவளவு தந்திருக்கிறான். அதே நேரம் பாத்திரத்துல ஆரம்பத்துல இருந்த BaO2 திணிவு தந்திருக்கான் 15 கிராம். அதே நேரம் கனவளவு தந்திருக்கான் 2.0785. உடனே நாங்கள் யோசிக்கணும் ஏன் இப்படி தந்திருக்கிறான் என்ன யோசிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் R வந்து 8.314 அப்ப அது இந்த மடங்கு ஏதோ வரப்போகுது. இப்ப சும்மா தந்திருந்தாண்டா யோசிக்கிட்டு இது தரபடியே ஏதோ ஒரு மடங்கா வரப்போன்னு தெரியும். வெப்பநிலை தந்திருக்கான் 727 பாகசி. ஆகவே கெல்வினுக்கு மாத்தினோம்னா 1000 கெல்வின். ரைட், இவ்வளவு தரவை தந்திருக்கான். ஆரம்பத்தில இருந்து தந்திருக்கான். இறுதியா இருக்கு KP தந்திருக்கான். இறுதியா இருக்கு KP தந்தா என்ன செய்யலாம்னாங்க அதுல இருக்கிற வாயுண்ட நமக்கு தெரியும். அப்ப வாயுண்ட மூல எண்ணிக்கை காணலாம். அந்த வாயுண்ட மூல எண்ணிக்கை காண்றதுக்கு வேறு தரவுகள் ஏன் KP தந்தபடியா அதுண்ட P தெரியும், B தெரியும், R தெரியும். ஆகவே என்ன காணலாம்? என்ன காரணம்டா அந்த அதுல இருக்க வாயுண்ட மூல எண்ணிக்கை காண்றிடம் வாயுண்ட மூல எண்ணிக்கை காரணம்னா பீசமான குணத்தை சமப்படுத்தி எவ்வளவு BaO2 தாக்கம் அடைஞ்சிருக்குன்றதை ஈஸியா கண்டுட்டோம்டா. எஞ்சியதை கழிச்சோம்னா தெரியும். என்னது KP வந்து 5 தர 14 எங்களுக்கு KP என்ன தெரியும்? இதுல இருக்க வாயுக்களால வந்த அமுக்கம். வாயுவா இருக்கிறது ஒரே ஒரு ஆள் ஆக்சிஜன். ஆகவே KP என்றது என்னவா இருக்கும்?
ஒட்சிசன் அமுக்கத்துக்கு சமனா இருக்கு. ரைட், ஒட்சன் அமுக்கம் தெரியும், கனவளவு தெரியும், ஆர் தெரியும், டி தெரியும். ஆகவே இதுல இருந்து ஒட்சன் மூல எண்ணிக்கை காணலாம். பிவி சமன் என்ன பாவிச்சோம்டா ஒட்சன் மூல எண்ணிக்கை 5 தர 10/4 பி தர கனவளவு 2.078 தர 10/3 பி வந்து 8.314 தர. ரைட், இதை சுருக்கினோம்டா இதுல இருந்து என்ன கண்டமெண்டா என் வந்து 1.25 தர 10/2 மூல். இதுல கண்ட என்னன்றது என்னது என் ஒட்சிசன் மூல் எண்ணிக்கை 100 கிராம் 1.25 தர 10/2 மூலா இருக்குது. ஒட்சன் மூல் எண்ணிக்கை கண்டமெண்டா ஒட்சனுக்கும் BaO2க்கான பீசமான குணம் தெரியும் 1:2. அப்ப இதுன்ற 2 மடங்கு தான் BaO2 தாக்கம் அடைஞ்ச BaO2 மூலா இருக்கு. அதே நேரம் BaO2 சார்மூல கூற்று திணிவுன்றது BA 137 O2 ஒட்சன் 1/16 ஆக 2/32 ஆகவே 169. ஆகவே எஞ்சிய O2ன்றது ஆரம்பத்தில் இந்த 15 மைனஸ் இப்ப இருக்கிறது. இது இந்த மூல் 2.5 தர 10/2 தர அது இந்த சார்மூல கூட்டு திணிவு 179. இதை சுருக்கினோம்டா 10.78 கிராம் என்று வரும். ஆன்சரை பார்த்தோம்டா 10.78 கிராம் 5வது ஆன்சரா இருக்கு. அப்ப என்ன தந்திருக்கு முதல்ல தரவை பார்ப்போம். தரவுல வந்து ஆரம்பத்துல இந்த BaO2 தந்திருக்கான், இறுதியா இருக்கிற KP தந்திருக்கான். KP தந்தா எங்களுக்கு தெரியும், KP என்ன தொடர்பு வச்சுக்கணும் அமுக்கத்தை காணலாம். ஆனா எங்களுக்கு இங்க ஒரே ஒரு ஆள் தான் வாயுவா இருக்கு. அப்ப KPயும் அங்க இருக்க வாயுவின் அமுகம் சமனா இருக்கும். வாயுவின் அமுக்கம் தெரியுது, கனவளவு தந்திருக்கான், வெப்பநிலை தந்திருக்கான். இதை வச்சுக்கொண்டு அந்த வாயுவின் மூல எண்ணிக்கையை கண்டு அப்ப வந்த வாயு மூல எண்ணிக்கையை கண்டுட்டோம்னா அந்த பீசமான குணத்தை சமப்படுத்தி பிரிகை அடைஞ்ச BaO2 காணல். BaO2 காண்றது எங்களுக்கு அந்த வாயுவின் மூலை வச்சுக்கொண்டு BaO2 மூல கண்டாங்க. அதே BaO2 சார் மூல குறு திணிவுகள் தெரியும். அதுல இருந்து சாரண திணிவை கண்டோம். அப்ப அதுல இருந்து சாரண திணிவை மூலால பெருக்கைக்குள்ள அது இந்த திணிவு வருது. ரைட், அப்ப திணிவு வந்துட்டு இதுல இருந்து அந்த திணிவை எஞ்சிய திணிவை காணும். சரி, இதுல பிறகு நீங்க காலேஜ் போட்டு எஞ்சிய திணிவை போடாம எவ்வளவு தாக்கம் அடைஞ்சதை போட்டு விட்டீங்கன்னா கூடுதலா அந்த விடயம் இருக்கும். தாக்கம் அடைஞ்ச போடுங்க 2.7 அந்த விடையோ தெரியல. சில தாக்கம் அடைஞ்சு இல்ல இது இந்த கேள்வியில இல்ல, சில கேள்வியில தாக்கம் அடைஞ்சேன்னு தந்து விட்டுருவான். அப்ப அதை மாதிரி போட்டா ஒன்றும் செய்யலாம். சரியா கணிச்சும் பிள்ளைகளுக்க வேண்டி வந்து ரைட். ஓகே, அடுத்தது 15வது கேள்விக்கு போ. 15வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பச்சை வீட்டு வாயுக்கள் தொடர்பான ஒரு கேள்வி. எங்களுக்கு தெரியும் பச்சை வீட்டு வாயுக்கள் இருக்கணும். நாங்க படிக்கிறதுல முக்கியமா 4 பேர் படிக்கிறோம். CO2, N2O, H2O, CH4 போன்ற வாயுக்களும். அதே நேரம் இந்த எழுதில அவையாக கூட இந்த அலசன் ஐதரோ கார்பன்கள் 3 பேர் இருக்கணும். CFC, HFC, HEFC. அதே நேரம் இந்த HEFC வந்து ஓசோன் படையையும் பாதிப்படைய செய்யாதுன்னு பார்த்துனாங்க. இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் என்னன்னு தெரியும். பச்சை வீட்டு வாயுக்களுக்கு 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று ஐயார் கதிர உறிஞ்சோணும், அதே நேரம் நீண்ட காலத்துக்கு வளிமண்டலத்தில் நிலைத்திருக்கணும். சில வாயுக்கள் இருக்கு ஐயார் கதிர உறிஞ்சும், நீண்ட காலத்தில் நிலைத்திருக்காது. அப்ப அப்படியான வாயுக்கள் பச்சை வீட்டு வாயுக்கள். இப்போ உதாரணமா SO2, NO2 அப்படியான வாயுக்கள் எல்லாம் இருக்கு. NO அதுகள் எல்லாம் ஐயார உறிஞ்சும், ஆனா நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்காது. அப்ப 2 நிபந்தனையும் திருப்தி செய்யறாக்கள் தான் பச்சை வீட்டு வாயுக்கள். ரைட், நாங்க கேள்விக்கு வரோம். முதலாவது நீராவி ஒரு பச்சை வீட்டு வாயு அல்ல. உங்களுக்கு நீராவி பச்சை வீட்டு வாயு தான். ஆக முதலாவது கூட்டு பிழை. 2வது குறிப்பிட்ட சில வாயுக்கள் UV கதிர்ப்பை ஆக்கத்துறிஞ்சுவதால் பச்சை வீட்டு விளைவு ஏற்படுது. எங்களுக்கு தெரியும் UV கதிரையில ஐயார் கதிரை. ஆகவே அது ஐயார் கதிரைன்னு சொல்லியிருந்தா சரி. ஆக 2வது கூட்டும் பிழை. 3வது கூட்டு UV கதிர்ப்பு. UV கதிர்ப்பு என்றாலே எங்களுக்கு தெரியும் பிழை. எங்களை இங்க அகத்துறிஞ்ச கதிர்ப்பு ஐயார் கதிர்ப்பு. ஆக 3வது கூட்டும் பிழை. 4வது கூட்டு சொல்றான் SO2, NO2, NO, CO ஆகிய வாயுக்கள் பச்சை வீட்டு விளைவிற்கு பெரிதும் பங்களிப்பு செய்யும். இவைதான் அந்த ஐயார் கதிர உறிஞ்சு வினம். ஆனா இது 4வது கூட்டை பொறுத்த வரைக்கும் ஐயார் கதிர உறிஞ்சு வினம் உறிஞ்சும், ஆனா நீண்ட காலம் வழியில நிலைக்காது. ஆகவே அந்த கூட்டம் பிழை. 5வது கூட்டை பார்த்தோம்னா CFC, HEFC ஆகியன பச்சை வீட்டு காலம். எங்களுக்கு தெரியும் CFC, HEFC, HFC எல்லாம் பச்சை வீட்டு வாயுக்கள் தான். ஆகவே ஆன்சர் 5வது விட சரியா இருக்கு.
ரைட் 16வது கேள்வியை பார்த்தோம்னா 16வது கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி, ஒரு கிராஃப்ட் தொடர்பான ஒரு கேள்வி தந்திருக்கிறார். பாவம். வெப்பநிலை Tயில் திரவம் ஏயும் பியும் கலந்து தயாரிக்கப்பட்ட லட்சிய கரைசல் ஒன்றின் ஆவியவத்தில் அதனுடன் சமநிலையில் இருக்கும் கரைசலினதும் ஏயின் மூல் பின்னங்கள் முறை என்னவா? கரைசல்ல இருக்க ஏயின் மூல் பின்னமும் ஆவியில இருக்க ஏயின் மூல் பின்னமும் தந்திருக்காங்க. ஆவியில வையே, கரைசல்ல எக்ஸேன்னு வந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியும் அபத்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஆக முக்கியமா பாவிக்கிறது தாழ்டெண்ட பௌதியமுக விதியை பாவிப்போம், எல்லாட்டிக்கு ரபோட்டின் விதியை பாவிப்போம். தாழ்டெண்ட பௌதியமுக விதின்றது வாயுவத்தையில இருக்கிறாங்களோ மட்டும் பாவிக்கிறது. அது என்னது? ஏதாவது ஒன்று ஒரு குடுவையில இருக்கிற மொத்த அமுக்கம்ன்றது ஒவ்வொரு ஆக்கண்ட அமுக்கங்களோட கூட்டுத்தொகையா இருக்கும். எல்லாட்டிக்கு அது தொடர்பா சொல்றதுதான் டால்டன் பௌதியமுக விதி. எல்லாட்டிக்கு ஏயின் மூல் பின்னம்ன்றது ஏயின் அமுக்கம்ன்றது மொத்த அமுக்கம் தர வாயுவத்திலே இந்த மூல் பின்னம் என்று சொல்லலாம். இது வந்து டால்டன் பௌதியமுக விதி. அதே நேரம் ரபோட்டின் விதி என்ன சொல்லுதுண்டா, ஏதாவது ஒன்ற பௌதியமுக்கம்ன்றது அது தூய நிலையில இருக்கிறவாற நிரம்பலாவியம் பீனோட்டே தர கரைசலில் இருக்கிற முக்கியமான விஷயம், கரைசலில் இருக்கிற எக்ஸின் மூல் பின்னத்துக்கு சமனா இருக்கு. விழாதான் நாங்க இதுல தியரி என்ன பார்த்த விஷயம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு வரைவு வந்து வந்திருக்கிறான். 1/y ஏக்கும் 1/x ஏக்கும் வரைவை தந்துட்டு இது இந்த படித்திறன் என்ன வெட்டுத்துண்டு இல்லை. அதுல Q என்றது அந்த படித்திறன், P என்றது அந்த வெட்டுத்துண்டு என்னன்னு கேட்கிறேன். இப்ப நாங்க ஹோட்டல் சும்மா யோசிச்சு பார்க்கலாம், சும்மா யோசிச்சு பார்த்த ஐடியா வந்தா சரி. இல்லாட்டிக்கு என்ன செய்யலாம்னா நாங்க அந்த வரைவை தொடர்பு கொண்டாடும் 1/y ஏக்கும் 1/x ஏக்கும் வரைவு தொடர்படுத்திக்கலாம். அங்க முன்னுக்கு என்ன படித்திறன் வருது, வெட்டுத்துண்டு என்ன வருதுன்னு பார்த்தாலும் சரி. அப்ப நான் இதுல என்ன யோசிக்கிறேன்னா, நான் வரைவின் படித்திறனை கொண்டு யோசிக்கிறேன். அதே நேரம் இங்க ரபோட்டின் விதி, இப்ப இந்த விஷயம் இங்க எழுதியிருக்க வந்து ரபோட்டின் விதியை வச்சுக்கொண்டு எழுதின விஷயம் தான். இதுக்கும் பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, ஆவியமுக சார்பு ரக்கம்ன்றது சேர்க்கப்பட்ட கூறின மூல்பினம், அதாவது XB என்றது ஆவியமுக சார்பு. ஆவியமுகத்துல ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் ஆரம்பத்துல இப்ப எனக்கு தெரியும் ஒரு கூரை சேர்க்க முதலா அது தூய நிலையில இருக்கு. அப்ப அது இந்த தூய நிலையில ஆவியமுக்கம்ன்றது நிரம்பல் ஆவியமுக்கத்துக்கு சமனா இருக்கும். நிரம்பல் ஆவியமுக்கத்தில இருந்து இப்ப இருக்கிற ஆவியமுக்கத்தை கழிக்கிறதான் அமுக்க மாற்றம். அதன் கீழ் ஆரம்பத்தில் இந்த அமுக்கம்ன்றதை தான் சொல்லுவோம், அதையும் சேர்த்து சொல்லுவோம் ஆவியமுக சார்பம். ஆவியமுக சார்பு ரக்கம்ன்றது அதிண்ட சேர்க்கப்பட்ட கூறின மூல் பின்னத்தை சமனா இருக்கும். இதுக்கு கட்டாயம் தேவையில்லை, ஞாபகம் வச்சிருந்தேன் நல்ல ரைட். இப்ப நான் ஒரு தொடர்பு எடுக்கணும். ஒன்று ரபோட்டின் விதியை வச்சுக்கொண்டு என்ன எழுதலாம், PA என்றது P0 இன்டு XA எழுதலாம். PB என்றது P0 B இன்டு XB என்று எழுதலாம். ஆனா எங்களுக்கு தெரியும் XA தான் தந்தது, XB தரையில. XA பிளஸ் XB என்றது உண்டு. அது XCக்கு பல 1 - X என்று எழுதலாம். PA பிளஸ் BB என்று எழுதலாம். இதே நேரம் எங்களுக்கு வேற என்ன தரவு தந்தவன், YA என்ற ஒரு தரவு தந்தவன். YA என்றது என்னது, தொகுதியில இருக்கிற அதாவது வாயுவத்தின் மூல் பின்னம். அப்ப ஒன்று திரவத்தில அந்த தரவுகள் P0 XA வச்சு தொடர்பு எழுதிட்டு, இனி வாயுவத்தில இருக்கிற தொடர்பு எழுதுவோம். வாயுவத்தில மூல் பின்னம் தந்திருக்கார். இவன் நான் சொல்றேன் மூல் பின்னம்ன்றது என்னது, A இந்த மூலின் கீழ் மொத்தமும். எனக்கு தெரியும் இங்க எல்லாமே அமுக்கத்தோட தொடர்பா இருக்கு, இது மட்டும் மூணுல தொடர்பா இருக்கு. அப்ப இது அமுக்கத்து தொடர்பா என்ன தெரியும், N ப்ரொபோர்ஷனல் டு P. ஆகவே இதை வந்து என்ன எழுதலாம், PA ஓவர் P டோட்டல் என்றது தான் Yக்கு சமனா இருக்கு, YAக்கு சமனா இருக்கும். NA ஓவர் N டோட்டல்ன்றது PA ஓவர் P டோட்டல். அப்ப இதுதான் YAக்கு சமனா இருக்கும். இதைத்தான் நீங்க எழுதியிருக்கேன். PA ஓவர் PA பிளஸ் PB என்றது N டோட்டலுக்கு சமனா இருக்கு. அப்ப YA என்றது PA ஓவர் PA பிளஸ் PB. இனி PA பிளஸ் PB எழுவாயாக்கி PA பிளஸ் PB எழுவாக்கிங்கன்னா இங்க PA ஓவர் 1/Y என்றது PAக்கு பல P0 A into X எழுதலாம். PBக்கு பல P0 B into XB, அதுக்கு பல நான் 1 - X என்று எழுதுறேன்.
இல இருந்து 1/YA இங்க PA ஆல பிரிக்கிறோம். P நோட் A into XAன்றது PA தானே. PA வெட்டப்பட்டா 1 இங்க 1 minus XA over XA into P நோட் A over P நோட் B. இதை சுருக்கி எடுத்தோம்னா எங்களுக்கு தேவை YHல 1/YA தான். அப்ப 1/YA வந்துட்டு இதை சுருக்கினோம்டா P நோட் A XA பிரிச்சோம்டா P நோட் A over P நோட் B over 1/XA. இதை போமா சேர்த்து சுருக்கினோம்டா P நோட் A over P நோட் A minus P நோட் B over P நோட் C. அப்ப எங்களுக்கு தேவையான தொடர் வந்துட்டு y சமன் mx ஆக C. இப்ப வெட்டு துண்டு என்ன படித்திறன் என்னன்னு கேட்டேன். அப்ப படித்திறன் P நோட் A over P நோட் B. வெட்டு துண்டு P நோட் A minus P நோட் B over P நோட் A. அப்ப ஆன்சர் 4வது ஆன்சர் சரியா இருக்குமா. இந்த கேள்வி கொஞ்சம் வெயிட்டான கேள்வியா இருக்கு. இப்ப நேரடியா எங்களுக்கு அதுல ஐடியா வந்து வேறதான் வரணும் அப்படி யோசிச்சு போட்டா சரி. இல்லாட்டிக்கு அதிகமா இதுதான் கூடுதலா சுகமான ஐடியா வரத்தக்க கேள்வி. அந்த டைம்ல ஈஸியா செய்யத்தக்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் யோசிச்சு பார்த்தோம் வேற ஐடியா வரையில எங்களுக்கு. ஆக ஒரு ஈஸியான ஐடியா இந்த வழிக்கு போறோம். ரைட். அடுத்த கேள்வி வந்து இப்ப எல்லா கேள்வியுமே நாங்க 2 நிமிஷத்துல செய்வோம் இல்லை. ஒரு சில கேள்விகளுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். ஒரு சில கேள்வி கொஞ்சம் ஈஸியா முன்னுக்கு செய்யத்தக்க மாதிரி இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி வந்து அமில வலிமை தொடர்பான ஒரு கேள்வி. இது கொஞ்சம் ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் பார்ப்போம். 17வது கேள்வி. நீர்க்கரசலில் கீழே தரப்பட்டுள்ள சேர்வைகளின் அமில வலிமை குறையும் ஒழுங்கை சரியா தருவது. எங்களுக்கு தெரியும் அமில வலிமையை பொறுத்த வரைக்கும் கூடின அமில வலிமை இருக்கிறது கூச்சு கூட இருக்கும். கார்போக்சாலிக் அமிலம் ஒரு சும்மா பொதுவான ஓடுறா சொல்லணும்னா கார்போக்சாலிக் அமிலத்துக்கு கூடவே இருக்கும். அவரோட கார்போனிக் அமிலத்துக்கு குறைவா இருக்கும். அதை விட பீனோலுக்கு குறைவா இருக்கும். அதை விட ஓட்டருக்கு குறைவா இருக்கும். அதை விட அல்கஹோலுக்கு குறைவா இருக்கும். எங்களுக்கு தந்த இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கார்போக்சாலிக் அமிலமும் பீனோலும் இருக்கு. அது பென்சீனோடு சேர்ந்து சேர்வையா இருக்கு. எங்களுக்கு தெரியும் பென்சோயிக் அமிலத்தை விட பீனோலுக்கு அமில வலிமை குறைவு. ஆகவே என்ன சொல்லலாம், கட்டாயம் ஏயை விட சிக்கு குறைவு தெரியும். டிஐயும் இஏயும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏவுற கூட்டம் இருக்கேக்குள்ள அதன் அமில வலிமை என்ன செய்யும், குறைக்கும். ஏவுற கூட்டங்கள் யாராக்காது, ஏவுற கூட்டம்ன்றது OH OH OR NHC டபுள் ஒன் OR OC டபுள் ஒன் OR R அங்கால பென்சின் டபுள் ஒன் அப்படியே போய்கொண்டிருக்கு. நான் முக்கியமான முன்னுக்கு எழுதியிருக்கேன். ஏவுற கூட்டம்ன்றது என்ன செய்யும், உங்க பென்சினுக்கு லத்திரன் நடத்தி கூட்டி ஒரு லத்திரனை தள்ளி லத்திரன் நடத்தி கூட்டி வச்சுக்கிறார். இவே ஒரு பென்சின் வளையத்தோடு என்ன அதுல இருக்க கூறின்ற அமில வலிமையை குறைக்கும். இப்ப ஏவலாகட்டு கூட்டம்னா லத்திரனை இழுத்து ஒரு நேரேற்றத்தை உருவாக்கி வச்சுக்கிறார்கள். இவை வந்துச்சுன்னா இன்னும் அமில விலை. ஏனென்றா அந்த பென்சில இருக்க காவன் மின்னியத்தன்மை கூடும். ஆகவே அது பக்கத்துல இருக்காங்க கூடி ஐதர்சன வழிவர் ஆற்றல் கூடுதால அமில வலிமை கூடும். இப்ப ஏவல் அகற்றும் கூட்டம் சேர்ந்த அமில வலிமை கூடும். ஒரு ஏவல கூட்டம் இருந்தா அமில வலிமை குறையும். ஏவல் அகற்றும் கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் யாரு, NO2 N+R3 C+1CL C+1OH C+1OR C+1OH. அப்ப சிஏயும் டிஏயும் பொறுத்த வரைக்கும் டிஐயும் இஏயும் பொறுத்த வரைக்கும் டில OH இருக்கு, இல CH3 இருக்கு. ரெண்டுமே ஏவர கூட்டம் தான். OH ஏவர கூட்டம் தான், CH3யும் ஏவர கூட்டம். ஏவர கூட்டத்திலேயும் குறைவா ஏவர கூட்டம் அமைஞ்சா அமில வலிமையை குறைக்கும் என்று பார்த்துட்டோம். ஏவர கூட்டத்துல ஏவர திறன் குறைவா இருக்கிறால் இணைக்குள்ள அமில வலிமையை குறைக்கிற திறன் நல்லா குறையும். ஆகவே இதுல வந்து OH இருக்கிறது நல்லா ஏவும், அதால நல்ல அமில வலிமையை குறைச்சிடும். ஆக ஈயை விட டிக்கு நல்ல அமிலம் டிஏயும் இஏயும் பொறுத்த வரைக்கும் இருக்கிற கூட்டம் CA3யும் NO2 CA3யும் NO2. CA3 வந்து ஏவர கூட்டம், NO2 ஏவலாகட்டும் கூட்டம். ஆக ஏவர கூட்டம் அமில வலிமையை குறைக்கும், ஏவலாகட்டும் கூட்டம் அமில வலிமையை கூட்டும். ஆக ஈயை விட டிக்கு அமில வலிமை கூட, ஈயை விட டிக்கு அமில வலிமை கூட, ஏயை விட சிக்கு அமில வலிமை கூட. அது சரி. இப்ப எங்களுக்கு பி தான் பிரச்சனை வந்துட்டு. பியில வந்து 2 கூட்டம் இருக்கு. யார் இருக்கிறேன், OHம் இருக்கிறேன், அதே நேரம் கூச்சும் இருக்கிறேன். இப்ப இங்க ஒன்று ஜோதிச்சு பார்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிறதால அகாய்தர்சன் பண்ணி போவேன் ஒரு காரணம் வரல. இல்லாட்டிக்கு இந்த OH வந்து ஒரு ஏவலகட்டும் கூட்டம், கூச்சை விட OH ஏவலகட்டும் கூட்டம், அதனால அமில வலிமையை குறைக்கும். கூச்சை விட இவற்றை அமில வலிமை குறைவா இருக்கும். பென்சோயிக் அமிலத்தை விட இவற்றை அமில வலிமை குறைவா இருக்கும்னு யோசிக்கும்.
ஆனா இங்க என்ன பிரச்சனை? இப்ப நீங்க ரிசோர்ஸ் புக் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து ரெண்டுமே அமிலத்திறனுக்கு காரணமானாக்கள். ஓஹெச்சும் அமிலத்திறனுக்கு காரணமானாக்கள், கூச்சும் அமிலத்திறனுக்கு காரணமான, ரெண்டுமே அமிலத்திறனுக்கு காரணமானாக்கள் இருக்கிறபடியா இங்க எல்லாத்தையும் விட இவற்றை அமில வலிமை தான் கொடுப்பேன். நாங்க நார்மலா யோசிக்கிற மாதிரி யோசிக்கல. அது ரெண்டும் அமில வலிமை அமிலத்திறன் இருக்கிற கூட்டம் இருக்கிறபடியா, ரெண்டுமே H+ வெளியிடக்கூடிய ஆற்றல் இருக்கிறபடியா, ரெண்டும் சேர்ந்தபடியா அமில வலிமை எல்லாத்தையும் விட கூடினால் பிஆ தான் பேர். அப்ப முக்கியமான விஷயம் இந்த ரிசோர்ஸ் புக்லையும் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப முக்கியமான விஷயம் இப்ப ரெண்டும் அமில வலிமை கூட்டுறாள் இருக்கிறபடியா ஆக கூடின அமில வலிமையுடைய பிஆ தான் பேர். ஆக பி, அடுத்தது ஏ, பி, பியை விட ஏக்கு குறைவு, ஏயை விட ஏவர கூட்டம் இருக்கிறதால அவருக்கு கூட டிக்கு கூட, அடுத்தது சி, அடுத்தது இஆர். இப்ப இதுலயே வேறொரு ஆள் வந்துட்டு ரெண்டு ஏவர கூட்டம் வந்ததுன்னா யோசிப்பேன். ரெண்டு ஏவர கூட்டத்திலையும் யார நல்லா ஏவர கூட்டமோ அவர் நல்லா அமில வலிமைய குறைச்சிருவார். இப்ப உதாரணமா ஒரு CA3யும் வேறொரு கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க, CA3யும் ஓஆர் கூட்டம் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப ஏவர கூட்டத்துல CA3யும் ஓஆர் கூட்டம் இருந்தா ஓஆர் இருக்கிற கூட்டத்தின் அமில வலிமை நல்லா குறைவார். ஸோ ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர். இதுல அந்த பி கூடினு பார்த்தாலே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, முதலாவது ஆன்சர். ரைட் ஓகே. நாங்க 18வது கேள்விக்கிறோம். 18வது கேள்வியை பார்த்தோம்னா ஒரு தாக்க விதம் தொடர்பான ஒரு கேள்விதான். அதுல தந்திருக்கு AX4 என்றவர், AX4 2 AX4 வந்து 2 AX2X ஆகும் 2 X2 ஆகும் மாறுது என்ற தாக்கம் தந்திருக்கு. இது இந்த தாக்க வீத மாறல் K என்ற பெருமானம் தந்திருக்கு. K என்றவர் வந்து 6.93 தர 10⁴ செகண்ட் -1. இந்த செகண்ட் -1 என்ற அழகை வச்சுக்கொண்டு சொல்ல நாங்க இது ஒரு முதலாம் வருஷ தாக்கமா தான் இருக்க போதும்னு சொல்லலாம். ரைட், எனக்கு விடைய பார்ப்போம். இதுல முதலாவது விடை இருக்குன்னு ரெண்டாவதுக்கு வருவோம். இத்தாக்கம் தனி ஒரு படியில நிகழ மாட்டான்னு சொல்லப்படுது. எனக்கு தெரியும் தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் தாக்கம் சமப்படுத்தி வச்சோன்னு சொல்றோம். நாங்க இது வந்து ரெண்டாம் வருஷ தாக்கமா இருக்கும், இது ஒரு தனிப்படியில நகர்ந்து இருந்தேன். ஆனா எங்களுக்கு இது இந்த அழகை வச்சுக்கொண்டு சொல்றோம், இது ஒரு முதலாம் வருஷ தாக்கம். ஆகவே இது ஒரு தனிப்படியில நிகழ்ந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே முதலாவது கூட்டு சரி, ரெண்டாவது கூட்டு சரி. மூன்றாவது கூட்டுக்கு வருவோம். வீத விதிக்கான கோவை ஒன்றை பெறுவதற்கு தரப்பட்டுள்ள தரவுகள் போதாதுன்னு சொல்லப்படுது. இல்லையே எங்களுக்கு இது இந்த அழகு தந்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து முதலாம் வருஷ தாக்கம்னு சொல்லிட்டு ஆகவே நாங்க AX4 சார்பா இது ஒரு முதலாம் வருஷ தாக்கமா தான் இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட தரவு போதாதுன்ற கூட்டு பிழை. அடுத்த நாலாவது கூட்டுக்கு வருவோம். இத்தாக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏவல் சிக்கல்கள் உருவாக்கப்படும். ரைட், நாங்க தாக்கம் சொல்லிட்டோம், இது வந்து ஒரு படியில நடக்காண்டா. அப்ப ஒரு படி இல்ல இன்னொரு படி வரப்போதுனாலே எங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏவல் சிக்கல் வரப்போகுது தெரியும். ஆகவே அந்த கூட்டும் சரி. அடுத்து அஞ்சாவது கூட்டு வந்தோம்னா AX4 செறிவு ஆரம்ப செறிவின் அரை மடங்காக போதும் தாக்க வீதமும் அரை மடங்காகும்னு சொல்லப்பட. எங்களுக்கு தெரியும் இப்ப ரேட்ன்றது K × AX4 முதலாம் அடுக்கத்தான் ரேட் இருக்க போதும். அப்ப ரேட்ன்றது AX4 செறிவுக்கு நேர்விகித சமனா இருக்கும். அப்ப AX4 செறிவு அரை மடங்காயினா தாக்க வீதம் அரை மடங்காகும் என்ற அஞ்சாவது கூட்டும் சரி. நாலாவது கூட்டும் தெரியும். ஆகவே ஆன்சர் மூன்றாவது. முதலாவது கூட்டை விட்டு பார்த்தோம்னாலே எங்களுக்கு தெரியும் மூன்றாவது. எங்களுக்கு முதலாவது கூட்டு பற்றி சொல்லல, அது AX4 செறிவின் ஆரம்பிப்பா. ஆக இருக்கிற விடையில பொருத்தமான விட மூன்றாவதா இருக்கு. ரைட், அடுத்த கேள்வி 19வது கேள்விக்கு வருவோம். 19வது கேள்வியும் இந்த அரைவாழ்வு காலம் தொடர்பான ஒரு கேள்வி. ரைட், மாறா வெப்பநிலையில் மூடிய விரைத்த பாத்திரம் ஒன்றின் நிகழும் முதன்மை தாக்கம் ஒன்று கீழே தரப்பட்டிருக்கு. என்ன தாக்கம் நடக்கலாம்? A கேஸ் வந்து 3B கேஸ் ஆகவும் C கேஸ் ஆகவும் மாறுற தாக்கம் தந்திருக்க. ஏயின் அரைவாழ்வு காலம் 25 நிமிடங்கள் ஆகும். தாக்கம் ஆரம்பித்து 1 மணி 40 நிமிடம். 1 மணி 40 நிமிடம் என்றா 100 நிமிஷம். 1 மணில 60 40 100 நிமிஷத்துல ஏயின் பகுதி அமுக்கம் 0.4 தர 16 பாஸ்கல் ஆகும். தொகுதியின் மொத்த அமுக்கம் என்னன்னு கேட்கிறேன். ரைட், இப்ப எங்களுக்கு தெரியும் 25 நிமிஷம் தான் அரைவாழ்வு காலம். ஆனா எங்களுக்கு 100 நிமிஷத்துல என்ன நடக்கும்னா எங்களுக்கு தெரியும் 4 அரைவாழ்வு காலம் இருந்தா முதல் ஏயின் பகுதி அமுக்கம் PA இருந்தா ஒரு 25 நிமிஷம் கழிய அதிண்ட அமுக்கம் PA/2 ஆகும். அரைவாழ்வு காலம் அரையா மாறுது. அடுத்தது அரைவாழ்வு காலம் 25 நிமிஷம் அடுத்த 50 நிமிஷத்துல PA/4 ஆகும். இப்படி 100 நிமிஷத்துக்கு வந்தோம்னா PA/16 ஆகும். இந்த PA/16 தான் கடைசியில இருக்கிற அமுக்கம் 0.4 தர 10⁵ பாஸ்கல். ரைட், இப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து PA
இப்ப டோட்டல் அமுக்கம் வந்து 6.4 தர 15 பெஸ்கால் கண்டோம். இதுல இருந்து டெல்டா பிஏ கண்டோம்டா. டெல்டா பிஏன்றது ஆரம்பத்துல இருந்த பகுதி அமுக்கம் இறுதியில இருந்த பகுதி அமுக்கம். ஆரம்பத்துல 6.4 தர 15 இருந்தது, இறுதியில 7.4 தர 15 வருதுண்டா. அப்ப சேஞ்ச் வந்து 6 தர 15 இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஏயில ஏற்பட்ட சேஞ்ச் என்றது தான் இந்த பியையும் சியையும் உருவாகி இருக்கும். ஏயில 6 தர 15 இது வந்து நாங்க என் ப்ரொபோஷனல் டு பி என்றதை வச்சுக்கொண்டு அப்ப என் பி சமான குணகத்தை வந்து என்ன விழா சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பிஏ சொல்லலாம். அப்ப ஏஇந்த அமுக்கம் 6 தர 15 பெஸ்கால் சேஞ்ச் ஆகுதுண்டா. அப்ப பி உருவானது 6 தர 15 3 மடங்கா இருக்கு. சி உருவானது 6 தர 15 இருக்கு. அப்ப டோட்டலா இருக்கிற பியும் சியின் அமுக்கமும் பி வந்து 18 தர 15 ஆகும், சி வந்து 6 தர 15 ஆகும். டோட்டலா இருக்கிற பி வந்து பிபி பிளஸ் பிசி என்றது 24 தர 15 இருக்கு. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் ஏ இந்த பகுதி அமுக்கம் 7.4, ஆகவே 7.4 தர 15 பெஸ்கால், ஆக 24.4 தர 15 பெஸ்கால் தந்த விட 2.44 தர 16 பெஸ்காலா இருக்கு. ஈஸியா ஜோதிச்சுட்டு போடலாம், கண்ணேரம் கணிப்பு செய்து கொண்டிருக்கிற வேலையெல்லாம் இல்ல. அடுத்தது 20வது கேள்வி ஒரு ஆர்கானிக்ல வந்த ஒரு கேள்வி பாவம். சரியான கூட்ட தெரிவு செய்ய ஆர்கானிக்ல இல்லை இன்ஆர்கானிக்ல வந்த கேள்விதான். சரியான கூட்ட தெரிவு செய்யட்டா முதலாக சொல்றான் HNO3க்கு 2 பரிவு கட்டமைப்புகள் வரையக்கூடியதாக இருப்பினும் NO3 மைனஸுக்கு 4 பரிவு கட்டமைப்பு வரையலாம்னு சொல்றான். HNO3 மைனஸ் குறியீடுக்கு நம்ம தெரியுங்க ஒரு ஈதல் பிணைப்பு உருவாயிருக்கு, இந்த எண்ணமும் ஒரு ஈதல் பிணைப்புல இருக்கு. இப்ப இந்த இதுல இருக்க மைனஸ் இங்க மாறி இந்த ரெட்ட பிணைப்பு இங்க மாறி ஒரு பரிவு கட்டமைப்பு வரலாம். ஆக HNO3க்கு 2 பரிவு கட்டமைப்புன்றது சரி. அடுத்து சொல்றான் NO3 மைனஸுக்கு 4 பரிவு கட்டமைப்பு வரையலாம்னு சொல்றான். NO3 மைனஸுக்கு இந்த மைனஸ இதுல போடலாம், அடுத்து இந்த போட்டு எத்தனை பரிவு கட்டமைப்பு இருக்கலாம், இது ஒன்று, இதுல ஒரு மைனஸை போடலாம், இதுல ஒரு மைனஸை போட்டு 3 பரிவு கட்டமைப்பு தங்க இருக்கலாம். ஆகவே அந்த முதலாவது கூட்டு பிள்ளை HNO3க்கு 2 பரிவு கட்டமைப்பு சரி, NO3 மைனஸுக்கு 3 4 சொல்வது பிள்ளை 3 தான் வரையலாம். அடுத்தது இரண்டாவது கூட்டு இருக்கட்டும், மூன்றாவது கூட்டு போகும். அலசன் கூட்டத்தில் கீழ்நோக்கி செல்லும் போது ஒட்சியேற்று மாற்றல் அதிகரிக்கிறேன்னு சொல்றான். இல்ல பிள்ளை, கீழ்நோக்கி செல்ல செல்ல ஒட்சியேற்று மாற்றல் குறைவடையும். அடுத்தது நாலாவது கூற்று Ca பிளஸ் K பிளஸ் Na பிளஸ் Mg2 பிளஸ் Ba2 ஆகியவற்றின் நீரேற்றல் வெப்பநிலை. நீரேற்றல் வெப்பநிலை என்றது என்னதுல தங்க இருக்கும் உண்டு, அந்த அயன்ற ஆரையில தங்க இருக்கும். அடுத்தது அதிண்ட பருமன்ல தங்க இருக்கும். அதிண்ட பருமன் கூட கூட நீரேற்றல் வெப்பநிலை குறையும், ஏற்றம் கூட கூட நீரேற்றல் வெப்பநிலை கூடும். அப்ப எங்களுக்கு தெரியணும் இதுல இருக்கிறதுல ஏற்றம் கூடினால் ஏற்றம் கூடி பருமன் குறைஞ்சால் Mg2 பிளஸ், ஆக Mg2 பிளஸுக்கு தான் ஏற்றம் கூடி பருமன் குறைஞ்சால் Be2 பிளஸ், அப்ப Be2 பிளஸுக்கு தான் ஏற்றம் நீரேற்றல் கூட. அடுத்தது Mg2 பிளஸ், அடுத்து Na பிளஸ், அடுத்து K பிளஸ், அடுத்து Ca பிளஸ். அப்ப அந்த கூட்டம் சரி. அடுத்தது அஞ்சாவது கூட்டம் சொல்றான் MnO4 மைனஸுக்கும் C2O4 மைனஸுக்கும் இடையிலான அமில ஊடகத்தில் உருவாக்கும் அயன்கள். சரியா, முக்கியமா வாசிக்கணும். MnO4 மைனஸுக்கும் C2O4 மைனஸுக்கும் இடையே வர்ற அந்த தாக்கத்துல வர அந்த அயன் சுயகாட்டியா தொழிற்படும். இப்ப MnO4 மைனஸுக்கும் C2O4 மைனஸுக்கும் தாக்கம் நடக்க அங்க வர அயன் யாரு? Mn2 பிளஸ் தான் அங்க அயன் வர. இந்த Mn2 பிளஸ் சுயகாட்டியா தொழிற்படுமா? இல்ல. MnO4 மைனஸ் சுயகாட்டியா தொழிற்படும் சரி, ஆனா இங்க சொல்லப்பட்டது அங்க வார அயன், அந்த தாக்கத்துல வார அயன் சுயகாட்டியா தொழிற்படும் என்று சொன்னதால இந்த கூற்றும் பிழை. ரைட். இப்ப ரெண்டாவது கூட்டுக்கு வரும். ரெண்டாவது கூட்டுக்கு வரும். குளோரினின் ஒட்சி அமிலங்களின் HClO4 ஆனது மிகவும் ஒட்சியேற்றும் திறனுடையதுன்னு சொல்றேன். இப்ப நாங்க யோசிப்போம் HClO4ல குளோரின் +7 இருக்கு, அப்ப உயர் ஒட்சியேற்றம்ல இருக்கபடியா மிகச்சிறந்த ஒட்சியேற்றும் கருவியா இருக்கும் என்று சாதாரணமா யோசிச்சு பார்ப்போம். ஆனா அப்படி இல்லை. இந்த குளோரின்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க இந்த வெப்ப உறுதியை வச்சுக்கொண்டுதான் இந்த ஒட்சியேற்றும் திறனை காய்ப்போம். உண்மையில இந்த வெப்ப உறுதியை வச்சுக்கொண்டு நாங்க பெருசா இந்த வெப்ப உறுதியை பற்றி எங்களுக்கு இதுல படிக்கல. ஆனா ரிசோர்ஸ் புக்ல இந்த வெப்ப உறுதி காரணமாக இந்த குளோரின் ஒட்சியேற்றும் திறன் எப்படி மாறுதுன்றதான ஓர்டர் மட்டும் தந்திருக்காங்க. அதுக்கான விளக்கம் ஒன்றும் தரையில. அப்ப எங்களுக்கு அதுக்கு மேலதையுமா தேவையில்லை. ஆனா இந்த ஓர்டர் வந்து நாங்க நினைக்கிறதுக்கு எதிர்மாறாத்தான் இருக்கு. HClO4 தான் மிகச்சிறந்த ஒட்சியேற்றும் கருவி, அடுத்து HClO2, அடுத்து HClO3, அடுத்து HClO4. மிக முக்கியமான விஷயம், இத ஒரு பார்த்துக்கோங்க. ஆகவே இதுல இருக்கிறதுல சரியான கூற்றும்
நாலாவது கூற்று. ஆகிய ஆன்சர் நாலாவதா இருக்கும். ரைட், ஓகே. நாங்க இதுல முதல் 10லேருந்து முதல் 1 தொடக்கம் 10 ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த 10 கேள்விக்குமான விளக்கம் இதுல பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல 20 தொடக்கம் 30 வரையான கேள்விக்கான விளக்கத்தை பார்ப்போம். STS வைத்தியசாலை உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை நியாயமான கட்டணத்துடன் வழங்கி வருகிறது. பொது நோயியல், நீரிழிவு, பல், காது, மூக்கு, தொண்டை, தோல் நோய்கள், அழகியல், புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கான வைத்தியம் போன்ற அத்தியாவசிய வைத்திய சேவைகளுக்கு பிரபல வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு அதிநவீன கருவிகளை கொண்டு ஆய்வுகூட பரிசோதனை நடாத்தப்பட்டு மும்முறை துல்லியமாக மீளாய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட குருதி மற்றும் சிறுநீர் அறிக்கைகளை மிக விரைவாக வழங்குகிறது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகள் கட்டணமின்றி வாட்ஸ்அப், வைபர் மற்றும் இமெயில் மூலமும் அனுப்பப்படுகிறது. உங்கள் நலனில் நாம் என்றுமே அக்கறையுடையவர்கள். STS வைத்தியசாலை. ரைட், ஓகே. நாங்க போன வீடியோல முதல் 20 கேள்வி வரைக்குமான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த வீடியோல 21லேருந்து 30 வரைக்குமான ஆன்சரை பார்ப்போம். ரைட், 21வது கேள்விக்கு வந்தீங்கன்னா 21வது கேள்வி வளமையா வர ஆர்கானிக்ல நாங்க மாற்றீடுல அதிகமா பயன்படுத்துற ஒரு கேள்வியை தான் போட்டிருக்கான்னு பார்ப்போம். C6H5CH2NH2 C6H5CH2NH2க்கு அதுல இருந்து C6H5CH2CH2NH2 என்ன நடந்திருக்குன்னா பாத்தீங்கன்னா இதுல இருந்து பென்சீன் CH2CH2OH, அதாவது இந்த NH2 இல்லாம போயிருக்கு. அதே நேரம் ஒரு கார்பன் சேர்வையும் சேர்ந்து வந்த சேர்வையை தயாரிக்கணும். அதுக்கு சரியான படிமுறை என்னன்னு கேட்படுது பாப்போம். முதலாவது பார்த்தோம்னா NaOH போட்டிருக்கு. இப்ப NaOH போட்டா எங்களுக்கு தெரியும், நார்மலா NaOH போட்டா ஒன்றுமே அது O- Na++ தான் வரப்போது. அப்போ ஒரு பிரச்சனையுமே வராது. ரைட், ரெண்டாவது பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் முதலாவது அப்படியும் CH2NH2OH ஆக்குறது இப்படியும் வளமையா பாவிக்கிறது நாங்க NaNO2HCl தான் பாவிக்க போறோம். NaNO2HCl வர மாதிரி விடைய பாத்தீங்கன்னா 2, 3, 5 விட இருக்கு. இப்ப NaNO2HCl பாவிச்சோம்னா எனக்கு பென்சீன் CH2OH வந்துருது. ரைட், இதுல இருந்து மெட்ட சேர்வையை தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்று தந்திருக்கான் PBr3 போட்டிருக்கான். PBr3 போட்டா அந்த OH காண்டி BR சேரும். மற்றது வந்திருக்கான் PCC போட்டிருக்கான். PCC போட்டா என்ன வரும்? ஒரு பென்சால்டிகைட் வரப்போகுது. C++H வரப்போகுது. இந்த ஆல்டிகைட்டுக்கு HCN போட்டா என்ன நடக்கும்? இந்த Cல CN வந்து சேரும், இந்த OH மாறும். இப்ப இந்த இவருக்கு எல்லை போட்டா இந்த CN வந்து CH2NH2 மாறுது, இந்த OH மாறாது. அப்ப எங்களுக்கு அந்த விட வராது. ஆக அப்ப ஒரே ஒரு வழி இந்த PBr3 போட்டு BR ஆக்கி அதை CH2MgBr ஆக்கி அதுக்கு வேற ஒரு ஆல்டிகைட்டை கொண்டு வந்து நினைக்கிறதான் சரியான வழி. ஆகவே ஆன்சர் ரெண்டாவதா இருக்கு. ரைட், அடுத்து 22வது பார்த்தோம்னா 22வது சும்மா ஜெனரலா இருக்கிற ஒரு தியரிக்கல், நேரடியா ஒரு தியரிக்கல் இருக்கான். இப்ப 298 கேள்வினு நியம ஐதர்சன் மின்வாயையும் நியம கலமல் பொதுவான மின்பகுபொருளாக கேசியல பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மின்கலத்தின் சரியான குறியீடு என்ன நாங்க தியரியில பார்த்த விஷயம். அதை அப்படி நேரடியாவே சொல்லலாம். அப்ப ரெண்டாவது அதுல மினக்கடையில நேரடியான தியரிக்கல் அதுல மினக்கடையில ஆன்சர் ரெண்டாவதா இருக்கும். ரைட், அடுத்த 23வது கேள்விக்கு வரும். 23வது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள ரசாயன இனங்களால் உருவாக்கப்படுகின்ற கார்போகேட்டைன்களின் உறுதி அதிகரிக்கும் சரியான வரிசை. இப்ப நாங்க கார்பன் மூலிகம் என்று கார்பன் இடைநிலைகள் என்று 3 இடைநிலைகள் பார்க்கலாம். கார்பன் இடைநிலைகள் 3 இடைநிலைகள் இருக்கு. என்னென்ன? ஒன்று கார்பன் மூலிகம், இரண்டாவது கார்போகேட்டைன், மூன்றாவது கார்போ அன்னியன் என்று 3 விதமான இடைநிலைகள் பார்க்கலாம். இந்த 3 விதமான இடைநிலைகள் உங்களுக்கு தெரியும். கார்போகேட்டைனும் கார்பன் மூலியமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அவை இந்த உறுதி வந்து முதல் வழி புடை என்ற போக்கில் அது இருக்கு. என்னன்னா அந்த ஆர்க்கூட்டம் இணைஞ்சிருக்கேங்க அது ஒரு லத்திரனை தள்ளி கொடுக்குது. இவை நேரேற்றம், அப்ப அது ஒரு மைனஸ் சார்ஜை கொடுக்கறபடியே நிகரமா ஏற்றம் குறைகிறபடியே அது உறுதி முதல் வழி புடை என்ற போக்கில் அதிகரிக்கும் பண்ணாங்க. கார்போ அன்னியனுக்கு மான நடக்கும் பண்ணாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ABC என்றத இனங்காண்ட முதல் 3 பேரை யாராக ABC என்றாக்களை பார்த்தோம்னா எங்களுக்கு அதுல வரப்போறார்கள் சும்மா நோமலான
கார்போகேட்டைன்கள் தான் வரப்போகுது. அங்க டிஐயும் இஏயும் பாத்தீங்கன்னா பென்சீனோட சேர்ந்து வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் பென்சீனோட வந்தா பென்சின் வளையத்தோட பரிவு நடக்கக்கூடிய மேலே இருந்துட்டுன்னா அது இன்னும் உறுதி கூடிடும். ஏண்டா அந்த நேரேற்றம் கன இடங்களுக்கு பகிரப்படுறதால உறுதி கூடிடும். அங்க பரிவு வரும், அப்போ உறுதி கூடிடும். எங்களுக்கு தெரியும் ஏபிசியை விட டியும் இயும் உறுதி கூட. இப்ப ஏ பார்த்தோம்னா எங்களுக்கு அதுல ஒரு வலிகார்போகேட்டைன் வரப்போகுது. அப்படி அந்த அதுல இருக்கிற சிஎல் இருக்கிற இட சிஎல் இல்லாம போச்சுன்னா CA3 CH3 பிளஸ் வரப்போகுது. அப்ப 2 ஆர் கூட்டம் இருக்குது நேரடியா. அப்ப இது ஒரு வலிகார்போகேட்டைன், இது ஒரு வலிகார்போகேட்டைன் இருக்கு. பிஐயும் சிஐயும் பார்த்தோம்னா அது முதல் கார்போகேட்டைன். ஆனா சில வந்து அதிகமான கார்பன் கூட்டம் தள்ளுறபடி அவற்றை உறுதி இன்னும் கூட. அப்ப ஆக குறைஞ்ச உறுதியுடைய பிஆர் பேர் பி, அவரை விட சிக்கு கூட அவரை விட ஏக்கு கூட, அது பிரச்சனை இல்லை. இங்க டிஐயும் இஐயும் பார்க்கணும். டிஐயும் இஐயும் பார்த்தோம்னா டி நேரடியா CH2Cl பென்சீன் CH2Cl இருக்கு. ஈய பொறுத்த வரைக்கும் ஓஆர் கூட்டம் இணைஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரியும் ஓஆர் கூட்டம் வந்து ஒரு ஏவுகிற கூட்டம். ஏவுகிற கூட்டம் பார்த்தாங்க OH OR NHE டபுள் பண்ட் OR OC டபுள் பண்ட் OR R அப்படி ஏவுகிற கூட்டம் பார்த்தாங்க. அப்ப ஏவுகிற கூட்டம் நாங்க முதல் ஒரு கேள்வியில சொல்லிட்டேன். நான் இதுல வச்சு எல்லா கூட்டத்தையும் சொல்லல. ஒரு ஏவுகிற கூட்டம் இருந்ததுன்னா பென்சீன் லத்தின அடர்த்தியை கூட்டும். அப்ப இந்த பிளஸ் சார்ஜ் இங்க பரிபடைய போதும், அங்க ஒரு லத்தின அடர்த்தியை கூடுறபடியா நிகரமா பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் வந்து ஏற்றம் பிரிக்க குறைய போதும். அதால இன்னும் உறுதி கூட போகுது. இதே மாதிரி ஏவலாட்டும் கூட்டம் இருந்ததுன்னா மாறி நடந்திருக்கும். அப்புறம் ஏவர கூட்டம் இருக்கிறபடியா இன்னும் பென்சீன் உறுதியை கூட்ட போகுது. அதால ஆக கூடின உறுதியுடைய ஆள ஈரு பேர், அதை விட டி குறைவா இருப்பேர். ஆக 3வது ஆன்சரா இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது 24வது கேள்விக்கு வரும். 24வது கேள்வி ஒரு தாக்க வீதத்தையும் அயன் சமநிலையும் தொடர்படுத்தின ஒரு கேள்வியா இருக்குது. 24வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான், வெப்பநிலை Tல வெப்பநிலை Tயில் A equals plus OH minus aqueous சேர்ந்து C equals plus H2O liquid வருது. என்ன நடக்குதா, தாக்கத்தை எழுதுவோம். என்ன நடக்குது, A aqueous plus OH minus aqueous சேர்ந்து C aqueous plus H2O liquid வர்ற தாக்கம் தந்திருக்கிறான். இன்னும் முதன்மை தாக்கம், இது ஒரு முதன்மை தாக்கம் சொல்லிட்டேன். நம்ம முதன்மை தாக்கம் எங்களுக்கு தாக்க விதத்துக்கான கோவை நேரடியாக எழுதலாம். ஏயின் செறிவை 1 மோல் டெசிமீட்டர் -3 மாறாது பண்ணிக்கொண்டு வெப்பநிலை Tயில் pH உடன் ஆரம்ப வீதம் வழங்கப்படும். என்ன நடக்குதா, இங்க A இந்த செறிவு மாறாது. எங்களுக்கு தெரியும் ரேட் என்றது K இன்டு A இந்த செறிவு இன்டு OH மைனஸ் இந்த செறிவு என்ற முதன்மை தாக்கம் பண்ணபடியா இதை வச்சுக்கொண்டு வீத விதி எழுதியலாம். இங்க A இந்த செறிவு மாற இல்லையா, எங்களுக்கு சொல்ல நேரடியா ரேட் வந்து OH மைனஸ் இந்த செறிவுக்கு நேர்வீத சமனா இருக்கும் சொல்லியிருக்கும். ரைட், இப்ப சொல்றான் pH ஓட ஆரம்ப வீதம் வழங்கப்படுது. pH ஆனது 9.5 இருக்கேக்குள்ள, என்னவா pH வந்து 9.5 இருக்கேக்குள்ள தாக்க வீதம் வந்து 4 தர 10 செய்யலாம். pH 9.5 இருந்ததுன்னா நாங்க இதுல இருந்து OH மைனஸ் இந்த செறிவை காரணம் நான் முதல் ஒரு கேள்வியில ஏற்கனவே pH வச்சுக்கொண்டு என்ன OH செறிவு காரணம்னு சொல்லிட்டேன். அப்ப லோக் OH மைனஸ் இந்த செறிவுன்றது POH இருக்கும். POH என்றது 14 மைனஸ் pH இருக்கும். அதான் இந்த பிரேக்கெட்ல போடுற 14 மைனஸ் pH இருக்கும். அப்ப POH என்றது -4.5 இருக்கும். அப்ப இதுல இருந்து OH மைனஸ் செறிவை கண்டோம்னா 3.16 தர 10 செய்ய 5 இருக்கும். ஆனா நாங்க சொல்லிட்டோம் தாக்க வீதம் என்றது OH மைனஸ் செறிவுக்கு சமனா இருக்கும். அப்ப அந்த pH வந்து 9.5 இருக்கக்குள்ள தாக்க வீதம் வந்து 4 தர 10 செய்ய 4. அப்ப அது இதுக்கு நேர்வீத சமனா இருக்கும் என்று சொல்லிட்டோம். அடுத்து சொல்றான் தாக்க வீதம் 2 தர 10 செய்ய 4 இருக்கக்குள்ள POH காண சொல்றான். அப்ப எங்களுக்கு தெரியும் தாக்க வீதம் 2 தர 10 செய்ய 4 இருக்கே வந்து OH மைனஸ் செறிவுக்கு நேர்வீத சமனா இருக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டு முதலாவது 2 சமன்பாடை வச்சுக்கொண்டு OH மைனஸ் செறிவை காணலாம். OH மைனஸ் செறிவை கண்டா POH காணலாம். POH சமன் மைனஸ் லோக் OH மைனஸ் செறிவு. POH கண்டோம்னா pH என்றது என்ன சமனா இருக்கும், pH என்றது pH பிளஸ் POH என்றது 14க்கு சமனா இருக்கும். அப்ப pH என்றது என்னவா இருக்கும்,
14 மைனஸ் பிஓஹெச் இருக்கும். பிஓஹெச் வந்து ஏற்கனவே மைனஸ்ல இருக்கபடியா அது பிளஸ்ஸா வந்து 9.22 வரும். 9.2 பாத்தீங்களா? ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் சரியான ஆன்சரா இருக்கு. அடுத்த கேள்வி 25வது கேள்வி. 25வது கேள்வி இரும்பு பிரித்தெடுப்பு தொடர்பான நேரடியான கேள்வி. இரும்பு பிரித்தெடுப்புங்களை தெரியும். இரும்பு ஊதுலையில வச்சு இரும்பு பிரித்தெடுக்கிற ஸ்டெப் ஆகலாம். அப்படியே நேரடியா தியரியை வச்சுக்கொண்டே அப்படியே நேரடியா கேட்டுக்கொண்டு போகலான்னு பார்ப்போம். முதலாவது கூட்ட பாத்தீங்கன்னா ஊதுலையின் அடிப்பகுதியில் 2000 கெல்வின் வெப்பநிலை பேணுவதால் இரும்பு திரவ நிலையில எங்களை தெரியும். கீழே 2000 கெல்வின் இருக்கிறபடியே இரும்பு நாங்க திரவ நிலையில தான் பெறாங்க. அப்ப முதலாவது கூட்டு சரி. ரெண்டாவது கூட்டு பிரதான தாழ்த்தும் கருவி CO. உங்களுக்கு தெரியும் CO தான். இங்க வந்து பிரதான தாழ்த்தும் கருவியா பயன்படுத்துறதே CO தான். CO பயன்படுத்தால் CO வந்து CO2 சூழலுக்கு வெளிவிடுற ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அப்ப இங்க பிரதான தாழ்த்தும் கருவி CO தான். அப்ப ரெண்டாவது கூட்டு சரி. மூன்றாவது கூட்டு ஊதுலையின் மேற்பகுதியில் இரும்பின் ஆக்சைடுகளை தாழ்த்துவதன் மூலம் பெறப்படும் சிஓவின் ஒட்சியேறதுக்கு ஒட்சன் அவசியம். எங்களுக்கு தெரியும் CO ஒட்சியேறப்படணும்னா ஒட்சன் அங்க அவசியமாகும். அதுவும் சரி. நாலாவது கூட்ட பாத்தீங்கன்னா இரும்பின் பிரித்தெடுப்பிற்கு CO ஆனது கற்கரியில் இருந்து உருவாக்கப்பட்டாலும் கற்கரி நேரடியாக தாழ்த்துகிறேன். இங்க கற்கரி நேரடியாக தாழ்த்துங்கிறியா தொழிற்படுகின்றது அந்த கூட்டு தான் பிள்ளை. அஞ்சாவது கூட்ட பாப்பம் இரும்பு பிரித்தெடுப்பில் CO2 வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்பட்டாலும் CO விடுவிக்கப்படுவதற்கு சாத்தியமில்லை. ஏன் எங்களுக்கு தெரியும் இங்க ஒட்சன் இருக்கு. CO வந்து ஒட்சனால ஒட்சியப்பட்டு CO2 தான் மாறிடும். CO வெளிவிடுறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்ப அதுவும் சரி. எங்களுக்கு தெரியும் இரும்பு பிரித்தெடுப்ப பிரதான தாழ்த்தும் கருவியே CO என்ற தெரியும். ஆகவே சரியான ஆன்சர் பிழையான ஆன்சர் 4வது. ரைட் ஓகே. நாங்க 26வது கேள்விக்கு வரும். 26வது கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு சமநிலை தொடர்பான ஒரு கேள்வி. ஒரு நல்ல கேள்வி பார்ப்போம். இப்ப 400 கெல்வின் வெப்பநிலையில் 0.2 மோல் பி ஆனது கீழே தரப்பட்டுள்ள சமநிலையை அடைந்ததுடன் வாயு கியூவின் ஒரு பகுதி அதே வெப்பநிலையில் திரவமாய். இங்க இப்படி ஒரு சமநிலை நடக்கிற அதே நேரம் 2p Q+2R நடக்கிற அதே நேரம் இங்க Q கேஸ் வந்து Q லிக்விடோட ஒரு சமநிலையை உருவாக்குதுன்னு தந்திருக்கான். ரைட். அதுபோல சொல்றான் 400 கெல்வினில் கியூவின் நிரம்பல் ஆவியமுக்கம் 4 தர 15 பெஸ்கால் ஆவதுடன் சமநிலையில் பியின் மூலளவு 0.08 மூலன்னு தந்திருக்கான். சமநிலையில இறுதியா இருக்கிறதால் பியின் மூலளவு 0.08 மூல். அப்ப இதை வச்சு கொண்டு நாங்க சொல்லலாம் பிரிகி அடைஞ்ச பி வந்து 0.12 மூலா இருக்கு. 0.2 இருந்தா 0.08 மிஞ்சி இருக்குன்னா 0.12 பிரிகி அடைஞ்சு. இவர் 0.12 பிரிகி அடைஞ்சா அதே பீசமான குணகம். ஆகவே யார் வந்து 0.12 மூல் உருவாகி இருப்பேர் அது பிரச்சனை இல்லை. இப்ப இங்க என்ன விஷயம்னா இப்ப தந்தது கியூவின் நிரம்பல் ஆவியம். இப்ப கியூவின் நிரம்பல் ஆவியமுக்கம் தானே தந்திருக்கான். கியூவின் அமுக்கம் தெரியாது என்று யோசிச்சு கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை வந்துடும். ஆனா எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு தனி ஒரு கூறு இருக்கு. இப்ப கியூவும் கியூ கேஸும் கியூ லிக்விட்டும் தான் ஒரு சமநிலையை உருவாக்கும். அப்ப அது ரெண்டும் சமநிலையை உருவாக்குள்ள அது நிரம்பல் ஆவியமுக்கம் அது அமுக்கமும் எப்பவுமே சமனா தான் இருப்பேன். ஏன்னா நாங்க பவத சமநிலையில பாக்கக்குள்ள வேற ஒரு கூறு கலந்து இருக்குன்னு பாருங்க. இங்க அப்படி ஒண்ணும் இல்லை தானே. லிக்விடும் கேஸுக்கும் இருக்கிற சமநிலை வந்து கியூ கேஸையும் கியூ லிக்விடுக்கும் தான் இருக்கு. ஆகவே அது நிரம்பலாவியம் கியூவின் அமுக்கமா இருக்கும். அப்ப அதை பிடிச்சிட்டோம்னா அது கியூவின் அமுக்கம் வந்து 4 தர 15 பெஸ்கால இருக்கு. இதுக்கு வேணும்னா நீங்க இது மூளை வச்சு கொண்டு செய்யணுங்கன்னா மூளைண்டா இது அரைவாசியா இருக்கும். 0.06 வச்சு யோசிச்சு கொண்டு வந்தீங்கன்னா சரி அமுக்கம் தான். ஏன்னா எங்களுக்கு கேபியோட தொடர்பான கேள்விதான் போகும். கேபி தான் கேட்டிருக்கேன். அப்ப எங்களுக்கு இது அமுக்கம் நேரடியாவே தெரிஞ்சிட்டு. அப்ப நாங்க இதை மூளை வச்சுக்கொண்டு காண தேவையில்லை. இப்ப எங்களுக்கு தெரியும் பிவி சமன் என்னாட்டு. பிவி சமன் என்னாட்டு வந்து ஒவ்வொன்றுமே மூல் தெரியும், ஆர் தெரியும், பி மட்டும் தெரியாது. பாப்போம் பி வெட்டுப்படும் நினைக்கிறேன். பாப்போம் பிஆருக்கான தொடர்பு என்னமெண்டா 0.12 மூல் பிஆர் இருக்குது. தர ஆர் தர 400 கெல்வின் கீழ் பி. அதே மாதிரி பி எழுதினோம்னா 0.08 மூல் இருக்குது. தர ஆர் தர 400 கீழ் பி. எங்களுக்கு கேட்டது கேபி. கேபி என்றது என்னவா இருக்கும்? பிக்யூ தர பிஆர் என்ற வர்க்கத்தின் கீழ் பிபி என்ற வர்க்கமா இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே வர்க்கம் வருது. ஆக இதுல இருக்க இந்த 400 RB எல்லாம் வெட்டுப்பட்டுரும். ஆக 0.12 வர்க்கத்தின் கீழ் 0.08 வர்க்கம். ஆக சுருக்கினோம்னா 9 தர 15 பெஸ்காலா இருக்கு. இப்ப நீங்க இதுல எங்களுக்கு கண்ணவளவு தரையிலையே. அப்ப என்ன செய்யறது? அமுக்கம் காணலாத யோசிச்சு கொண்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப கேபி கேசி வார இடங்கள் எங்களுக்கு தெரியும் கீழே மேல வேண்டு வரப்போதும் வெட்டுப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காப்பா. இதுல நீங்க முக்கியமா தான் இது வெட்டுப்படும்ன்றத தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் சில. இதுல நீங்க பிக்யூவுக்கும் தொடர்பு எடுக்க வலிக்கிட்டு வேணும்னா என்ன செய்யலாம்? பிக்யூன்ற அமுக்கம் தெரியும், பிக்யூன்ற மூல் தெரியும். இதுல இந்த கனவளவை கண்டு பிறகு இதுல கனவளவு பிரதிட்டு வேணும்னா செய்யலாம். அது பெரிய வேலையா போய்கின்றது. ரைட். 27வது கேள்விக்கு வரும். 27வது கேள்வியும் ஒரு ஆர்கானிக்ல வந்த கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தில் AB, CD, EF ஆகிய தொகுதிகளை
என்னன்னு கேட்கிறான். இப்ப ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஏபி வேண்டாம், ஏபி எங்களுக்கு தெரியான்னு வச்சுக்கொண்டு பாப்போம். ஒரு சேர்வைக்கு NaOH போடக்குள்ள சிடி வருதா, என்ன நடக்குது? இப்படி ஒரு சேர்வைக்கு CA3 C டபுள் பொண்டோ NH C6H5க்கு NaOH போடக்குள்ள வர்றாதான் சிடி. எங்களுக்கு NaOH போடக்கு எங்க நீர் பகுப்பு நடக்க போன்னு தெரியும். பிளஸ் இருக்கிற பக்கம் OH, மற்ற பக்கம் H சேர போகுது. இங்க H சேர போகுது, இங்க OH சேர போகுது. ஆனா எங்களுக்கு NaOH சேர்த்தபடியே O மைனஸ் Na பிளஸ் தான் வரப்போகுது. ஆகவே CA3 C டபுள் பொண்டோ O மைனஸ் Na பிளஸ், இங்க பென்சீன் NH2 வரப்போகுது, அதாவது அனிலின் வரப்போகுது. அப்ப அது இருக்கிறபடியே பாத்தீங்கன்னா சிடி வந்து O மைனஸ் NH2 பார விடையா இருக்கணும். ஆகவே முதலாவது விட சரி, ரெண்டாவது விட சரி, அஞ்சாவது விட சரி, மூன்றாவது நாலாவது வராது. NH3 பிளஸ் வருது. ஆகவே மூன்றாவது நாலாவது வராது, மிச்ச விட வரும் 1 2 5 வரும். அடுத்த பார்த்தோம்னா NaNO2HCl 20 பாசியில போறாங்க. உங்களுக்கு தெரியும் அனிலைனுக்கு NaNO2HCl 0.5 பாசி போடக்குள்ளதான் N+R3 ஒரு டயசோனியம் உப்பு வரது, இல்லாட்டிக்கு டயசோனியம் உப்பு வராது. அப்ப அங்கேயும் வந்து OH தான் வரப்போகுது. அப்ப பீனோலுக்கும் OH வரப்போகுது, மற்றதும் OH வரப்போகுது. அப்ப முதலாவது விட சரி, ரெண்டாவது வராது, அஞ்சாவது தெரியும். முதலாவதா அஞ்சாவது விடையான பிரச்சனை வரப்போகுது. ரைட், பாப்போம் முதலாவதையும் அஞ்சாவதையும் பார்ப்போம். முதலாவது சேர்வை சொல்றான் ஏபி வந்து CA3 C டபுள் பொண்டோ NH2, இதுல பிஆர் இருக்குது, மற்றதுல மாறி பிஆர் இருக்குது. எங்களுக்கு ஒன்று தெரியணும், அலசனேலைட்டுகள் வந்து என்ன செய்யாது, அவே ஒரு பகுதி ரெட்ட பிணைப்பாகி உறுதியா இருக்கிறபடியே எல்லா தாக்கத்துக்கும் ஈடுபடாது. அப்ப என்ன நடக்கிறா, அங்க ஆக CA3MgBrஓட தாக்கம் தான் நடக்கும், மற்ற தாக்கங்கள் நடக்காது. ஆக இப்ப முதலாவது விடைய பாத்தீங்கன்னா இந்த அலசன் பிஆர் வந்து இதுல தாக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல இருந்து பிஆர் அகற்றப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றா பிஆர் வந்து பென்சிலோட பகுதி ரெட்ட பிணைப்பை உருவாக்கி உறுதியாகிறது. ஆகவே அந்த விட வராது. ஆகவே சரியான விட அஞ்சாவது ஆன்சரா இருக்கும். ரைட், 28வது கேள்விக்கு வரும். 28வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்க வீதம் தொடர்பான கேள்வி. ஆனா இதுக்கு சரியான ஆன்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், பாப்போம். 25 பாசியில் கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தின் வீத மாறிலி வந்து 3 தர 10⁻2 செகண்ட் -1. என்னதுக்கு 3 தர 3.6 தர 10⁻2 செகண்ட் -1. இப்ப செகண்ட் -1 என்று தந்தபடியா எங்களுக்கு தெரிய வேணும் வீத மாறிலி கேண்ட அழகு செகண்ட் மைனஸ்ல வந்தபடியா அது ஒரு முதலாம் வரிசை தாக்கமா இருக்கும். அழகா வச்சுக்கொண்டே சொல்லிடலாம். முக்கியமான விஷயம் இது அழகு தராட்டி நீங்க எத்தனாம் வரிசை தாக்கம் என்று கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அழகு தந்திருக்கப்படியே இது ஒரு முதலாம் வரிசை தாக்கம் என்று நேரடியா சொல்லிடலாம். ரைட், சொல்லியிருக்கிறான். ஏ தொடர்பான தாக்க வரிசை 0 என்று சொல்லியிருக்காங்க. ஏ தொடர்பான தாக்க வரிசை 0 என்று சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியும் பி தொடர்பான தாக்க வரிசை 1 தான் இருக்குமே. இது ஒரு முதலாம் வரிசை தாக்கமா இருக்கணும். ஆக பி தொடர்பான தாக்க வரிசை 1 இருக்கும் என்று நேரடியா சொல்லிடலாம். ரைட், என்ன சொல்றாங்கன்னா அப்ப ரேட்ன்றது என்னது சமனா இருக்கு கே இன்டு பி இந்த முதலாம் வரிசைக்கு நேர சமன் என்று சொல்லிடலாம். ரைட், இப்ப வீத மாறிலி தந்திருக்கான். ஆரம்பத்துல பி இந்த சரிவு 0.4 மோல் டெசிமீட்டர் -3 என்று தந்திருக்கான். அப்ப இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், ரேட் நேரடியா காட்டலாம். 3.6 தர 10/2 தர 0.4 1.4 தர 4 தர 10/2 ரேட் நேரடியா காட்டலாம். எனக்கு கேட்கிறான் ஏயின் தொடக்க சரிவு 0.28 மோல் டெசிமீட்டர் -3 ஆக உள்ள தாக்கம் முற்று பெறணும். தாக்கம் முற்று பெறணும் என்ன செய்யணும், ஏயின் சரிவு 0 வரணும். ஏயின் சரிவு 0 வரணும். அப்ப இந்த சரிவு மாற்றம் என்ன நேரடியா சொல்லிடலாம். அவர்தான் 0.28 மோல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லிடலாம். இப்ப எங்களுக்கு கேட்கிறான் அதுக்கு எடுக்கிற நேரம். எங்களுக்கு தெரியும் ஏ சார்பான தாக்க வரிசை எழுதினோம்னா R = ΔA/ΔT கீழே அந்த பீசமான குணகத்தோட போடணும். 1/3 மடங்கு ΔA/ΔT. R தெரியும், ΔA தெரியும். ஆக இதுல இருந்து ΔT கண்டிங்கன்னா 6.66 செகண்ட் வரும். இதுல ஆன்சர் இல்ல. ஆகவே அதுக்கு ஓபன் கொடுத்திருக்கு. ரைட், அடுத்த கேள்வி 29வது கேள்விக்கு போகும். 29வது கேள்வி ஆர்கானிக்ல வந்த ஒரு கேள்வி. என்ன சொல்லியிருக்கான், அப்ப அந்த சேர்வையை பாத்தீங்கன்னா ஒரு கூச்சேர்வை. இப்ப இத பாத்தீங்கன்னா சேர்வையை பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, H2N CH2 4 times கூச்சு இருக்கு. இதுக்கு என்ன போட போறோம்,
NaNO2HCl போட போறேன். தெரியணும் NaNO2HCl இது போடணும். NaNO2HCl போடக்குள்ள என்ன நடக்கிறது, இந்த CH2N வந்து OH மாறுறது. இந்த கூச்சில மாற்றினாக்கா வேணுமெண்டா அது CW O மைனஸ் Na பிளஸ் மாறும், மற்றபடி மாற்றம் நடக்காது. அப்ப அதை வச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னா தெரியணும் எங்களுக்கு கூச்சில மாற்றம் நடக்க கூட NH2 குரூப்பாயில OH வரணும். அப்ப NH இருக்கிற விட 2வது வராது, 3வது பாத்தீங்கன்னா NH இருக்கிற விட வராது, 4வது பாத்தீங்கன்னாலும் அதே பிரச்சனை, 1 5 பிரச்சனை வரப்போகுது. இப்ப எங்களுக்கு தெரியணும் என்ன நடக்கும், அந்த NH2க்கு பதிலா OH வரப்போகுது. அப்ப 5வது விட பாத்தீங்கன்னா அங்க NH2க்கு பதிலா OH வர இல்லை. ஆக 5வது விட சரியான விட 1வது விட தான் சரியான விட. இதை வச்சுக்கொண்டு ஆக என்ன இதுல தந்த ஒன்று CH2N வந்து OH மாறுதுன்றதை வச்சுக்கொண்டு நேரடியா சொல்லத்தக்க மாதிரி ஒரு விட தான் தந்திருக்காங்க. அப்ப 5வது விட தான் சரியான விட. OH மாறுற விடையே எங்களுக்கு தந்தது 1 2 எங்களுக்கு தெரியும், அங்கால அந்த CW அது மாறாதுன்னு தெரியும். ஆகவே 1வது விட தான் சரியான விட. அடுத்த கேள்வி 30வது கேள்வியும் ஓப்பன். அந்த கேள்வியில பிரச்சனை இருக்கு, ஆகவே அதுக்கும் இடையில ஓப்பன். ஆக நான் அந்த கேள்வியையும் சொல்ல இல்லை. ரைட், இந்த வீடியோல நாங்க முதல் 20 தொடக்கம் 30 வரையான கேள்வி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல மிச்சம் 20 கேள்விக்குமான விளக்கத்தை பார்ப்போம். ரைட், ஓகே. STS வைத்தியசாலை உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை நியாயமான கட்டணத்துடன் வழங்கி வருகிறது. பொது நோயியல், நீரிழிவு, பல், காது, மூக்கு, தொண்டை, தோல் நோய்கள், அழகியல், புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கான வைத்தியம் போன்ற அத்தியாவசிய வைத்திய சேவைகளுக்கு பிரபல வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு அதிநவீன கருவிகளை கொண்டு ஆய்வுகூட பரிசோதனை நடாத்தப்பட்டு மும்முறை துல்லியமாக மீளாய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட குருதி மற்றும் சிறுநீர் அறிக்கைகளை மிக விரைவாக வழங்குகிறது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகள் கட்டணமின்றி வாட்ஸ்அப், வைபர் மற்றும் இமெயில் மூலமும் அனுப்பப்படுகிறது. உங்கள் நலனில் நாம் என்றுமே அக்கறையுடையவர்கள். STS வைத்தியசாலை. ரைட், ஓகே. நாங்க முதல் வீடியோல முதல் 30 வரைக்குமான கேள்விக்கான விளக்கம் பார்த்துட்டோம். இந்த வீடியோல அடுத்த 20 கேள்விக்குமான விளக்கத்தை பார்ப்போம். ரைட், இதுல 31 இப்ப எங்களுக்கு தெரியும், இது ABCD கேள்வி. ABCD கேள்வியை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே மேலேயும் போட்டிருக்கான்னு நான் சும்மா நோமலா சொல்லிட்டு போறேன். ஏயும் பியும் சரியண்டா 1வது ஆன்சர், பியும் சியும் சரியண்டா 2வது ஆன்சர், சியும் டியும் சரியண்டா 3வது ஆன்சர், ஏயும் டியும் சரியண்டா 4வது ஆன்சர், ஏனைய இந்த தெரிவுகளுக்கு 5வது ஆன்சரா இருக்கும். அப்ப அது பிரச்சனை இல்லை. ரைட், கேள்விக்கு வருவோம். கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏசைல் ஏலைட்டுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது அல்ல சரியானவே எதுன்னு கேட்கணும். எங்களுக்கு தெரியும் ஏசைல் ஏலைட்டு என்ன, RCW CL. நான் உதாரணமா RCW X, நான் உதாரணமா இதை எடுத்துக்கிறேன். அப்ப முதலாக சொல்றேன், ஏசைல ஏலைட்டுகளுக்கு CH3MgBr தாக்கம் முடிந்து உருவாகும் விளைபொருளானது நீர்ப்பகுப்படுவதால் புடையற்குகோள் உருவாகிறது. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும், முதல் வந்து இந்த CL-க்கான CH3 பிரதியிடப்படும். அப்போ ஒரு கீட்டோன் வரும். அந்த கீட்டோனுக்கு பிறகு இந்த CH3 போய் அடிச்சு இது O- வரும், பிறகு நீர்ப்பகுப்பு செய்யக்குள்ள OH வரும். அந்த ஒரு புடையற்குகோள் வரும்ன்றது சரியான கூற்று. 2வது கூற்றை பாத்தீங்கன்னா, ஏசைல ஏலைட்டுகள் பீனோலுடன் தாக்கம் புரிந்து எசுத்தர்களை உருவாக்குறது, அதுல இந்த HCl அகற்றப்பட்டு ஒரு எசுத்தர் வரும். அந்த கூட்டும் சரியான கூட்டம். 2வது கூட்டும் சரியான கூற்று. 3வது கூட்டை பார்த்தோம்னா, ஏசைல் ஏலைட்டுகளுக்கும் NaOH கரைசலுக்கும் இடையிலான தாக்கத்தில் நாட்புட இடைநிலை ஒன்று வரும் என்று சொல்றாங்க. இங்க நாட்புட இடைநிலை வராது. இங்க என்ன நடக்கும், RCW-CL வேணுமென்ற இடைநிலை வாரனா என்ன நடக்கும், இதுல வந்து OH அடிக்க முதலில் X இருப்பேர், இவர் O- வருவார், பிறகுதான் கலண்டோடு வேற. அங்க நாட்புட இடைநிலை என்றது உண்மையில பிழையான விஷயம். அடுத்த டி கூட்டு சொல்றான், முதல் வழிப்புடைய அமீன்கள் ஏசைல ஏலைட்டுகளுடன் தாக்கம் புரிந்து முதல் வழிப்புடைய ஏலைட்டுகள் வரும்னு சொல்றான். இங்க முதல் வழிப்புடைய அமீன் தாக்கைக்குள்ள இங்க என்ன வரப்போகுதுன்னா ஒரு ஏமைட் வரப்போகுது. அதே நேரம் HCl வரும். ஏலைட்டுகள்ல வேற வேற ஏலைட்டுகள் வராத அந்த கூட்டம் போல உண்மையில. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஏயும் பியும் சரி, முதலாவது ஆன்சர். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல். ஆன்சர் ஸ்கீம்ல வந்து 5வது ஆன்சர் கொடுத்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா, இதுல இருக்கிற சி கூட்டை வந்து இங்கிலீஷ் மீடியத்துல கொடுக்கக்குள்ள வேற கூட்டு கொடுத்துருக்கான். ஏசைல இலைட்டுகளும் NaOH கரைசலுக்கு முடியாத தாக்கத்தில் வர்ற விளைவு நான்முகி வடிவான ஒரு இடைநிலை வரும் என்றுதான் கொடுத்திருக்கான். அப்ப இங்க நான்முகி OH O-Xn வரைக்கும் அது நான்முகி வடிவான இடைநிலைன்றதால அந்த கூட்டு சரி. இப்ப இங்க வந்து நாட்புட இடைநிலைன்னு சொல்றாங்க. இங்க டிரான்ஸ்லேஷன் சிக்கல் வந்து நாட்புட இடைநிலை என்றதால இங்க பிள்ளை. இதுல ஆன்சர் உண்டு. அது நான்முகி வடிவான இடைநிலை என்று சொல்லி இருந்தாருன்னா ஆன்சர் சரி. அப்ப சியும் சரி, ABC சரி, 5வது ஆன்சர் வந்திருக்கு. ரைட், அடுத்தது 32வது கேள்வி.
பின்வருவனுடன் எத்தாக்கம் அல்லது எத்தாக்கங்கள் கந்தகத்தை விளைவாக தரும். அப்ப என்ன பண்ண தாக்கம் எழுதும் BR2க்கும் H2Sக்கு நடக்கக்குள்ள சல்பர் விளைவு வரும். அப்ப அங்க கந்தக படிவு வரும். சரி Na2SO3க்கும் HClக்கு நடக்க NaCl H2S தான் வாயுவா வரும். அப்ப இங்க சல்பர் விளைவடி வராது. அப்ப போல அடுத்து Na2Sக்கும் H2Sக்கு நடக்க NaHS வரும். அப்ப இங்க சல்பர் விளைவடி இல்லை. அடுத்து Mgக்கும் SO2 நடக்கக்குள்ள சல்பர் விளைவடி வரும். அப்ப Aயும் Dயும் சரி. 4வது ஆன்சர் இருக்கு. அது நேரடியான தாக்கத்தை வச்சு கொண்டு கேட்டுறான். அடுத்தது 33வது கேள்வி. 33வது கேள்வி வந்து ஒரு அபத்த சமநிலையில வந்த கேள்வி. XY ஆகிய இரு திரவங்களின் சமமூல் லட்சிய கரைசல் ஒன்று T1 வெப்பநிலையில் சமநிலையில் உள்ளது. X, Y ஆகியவற்றின் நிரம்பலாவிய முக்க முறையே P0X, P0Y ஆகும். இங்கு P0X, P0Y ஆகும். மேற்படி தொகுதி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியான இல்ல சரியான கேட்கிறான். என்ன சொல்லியிருக்கான்? P0X, P0Y விட பெருசுன்னு சொல்லியிருக்கான். எக்ஸின் ஆவிய முக்கம் பெருசுன்றபடியே எக்ஸ் டப்பன்னா ஆவியாகுவேர். அப்ப எக்ஸின் கொதிநிலையை விட வையின் கொதிநிலை கூடவே இருக்கும். முதலாவது கூட்டு சொல்றான் வெப்பநிலை T1 ஆவியவத்தில் எக்ஸின் மூல் பின்னம் திரவத்தில் எக்ஸின் மூல் பின்னத்துக்கும் உயர்வாகும். தெரியும் எக்ஸ் தான் நல்லா ஆவியாகுதுன்றபடியே ஆவியவத்திலான எக்ஸின் மூல் பின்னம் உயர்வு திரவத்தில குறைவு. ஆகிய முதலாவது கூட்டு சரி. இரண்டாவது கூட்டு சொல்றான் T1 வெப்பநிலையில் உருவாகிய கலவை வேறாக்கப்பட்டு எஞ்சிய திரவத்தின் கொதிநிலை T1லும் உயரும். எங்களுக்கு தெரியுமாங்க எஞ்சின கலவைன்னா அங்க எக்ஸை விட வையின் மூல் பின்னம் கூட இருக்கு. வையின் கொதிநிலை கூட. ஆகவே அந்த எஞ்சிய கலவையின் கொதிநிலை T1 விட கூடன்றது சரி. சி கூட்டு மேற்படி சமநிலை கலவையில் மேலும் வையினை சேர்ப்பதால் கொதிநிலையானது T1 விட குறைவிடும். வையின் கொதிநிலை நேற்றமே கூடன்னு பார்த்தோம். இன்னும் வையை சேர்த்தா வையின் மூல் பின்னம் கூட இன்னும் கலவையின் கொதிநிலை கூடவே இருக்கும். அப்ப சி கூட்டு போல. இதுல இருக்க டி கூட்டுல வந்து டிரான்ஸ்லேஷன் பிள்ளை. அப்ப இந்த டி கூட்டு வந்து அதுல தெளிவான அர்த்தமே இல்லை. தமிழ் கூட்டே பிள்ளை. இப்ப டி கூட்டை வச்சு பார்க்கல. அப்ப நான் இந்த கேள்விக்கு விட சொல்ல இல்ல. ஏஎம்இஎம் சரி சி பிள்ளைன்னு தெரியும். டி கூட்டை வந்து அதுல என்ன சொல்றாருன்னே அதுல டிரான்ஸ்லேஷன் பிள்ளை. இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் எடுத்து பார்த்தாதான் தெரியும். அப்ப நான் அந்த கேள்வியை சொல்லல. அடுத்த கேள்விக்கு போகும். 34வது கேள்வி. CH3CHOவுடன் கர்நாடக கூட்டலில் ஈடுபடும் சேர்வை அல்லது சேர்வைகள் என்னதோடைய பென்சின் C6H5 CHO ஒரு ஆல்டிஹைடோட கர்நாடக கூட்டல்ல ஈடுபடுற தாக்கங்களை தெரியும். பொதுவாக வந்து கார்பனேட் சேர்வைகள் வந்து கர்நாடக கூட்டல் தாக்கத்திலான கர்நாடக பிரதியிட கர்நாடக கூட்டல் தாக்கத்திலான ஈடுபடுறது. அதுல இதுல கர்நாடக கூட்டல்ல ஈடுபடக்கூடிய சேர்வைகள் இதன்னு கேட்கிறேன். முதலாவது CH3CW1OCl ஒரு ஏசைலேட்டுக்கு ஆல்டிஹைடுக்கு தாக்கம் நடக்காது. அப்ப கர்நாடக கூட்டல் நடக்காது. அப்ப அந்த கூட்டு பிள்ளை. இரண்டாவது கூற்று ஒரு கீட்டோன் வந்துருக்காங்க CH3CW1O CH2CH3. அப்போ ஒரு ஆல்டிஹைடிங் கீட்டோன் எங்களுக்கு இங்க என்ன நடக்கலாம்? கீட்டோனோடுங்கள் நடக்கலாம். அதுக்கான மற்ற சேர்வை தரையில தான் இருந்தாலும் ஈடுபடக்கூடியன்னு தான் கேட்டுருக்கான். அப்ப இங்க கீட்டோனோடுங்கள் நடப்பட்டு கர்நாடக கூட்டல் தாக்கம் நடக்கலாம். அவையே அந்த கூட்டு சரி. பி வந்து கர்நாடக கூட்டல் தாக்கத்துல ஈடுபடும். அடுத்து சியை பார்த்தோம்னா CH3CH2O Na+. அந்த O வந்து இந்த பென்சின்ல இருக்கு. இந்த காவல்ல அடிச்சு இதோ வச்சா வந்து இங்க ஒரு கர்நாடக கூட்டம் நடக்கும். CH2CH3 கூட்டுப்படும். ஆகவே அந்த சியும் சரி. டியை பார்த்தோம்னா ஒரு ஏமைட்டும் ஒரு காவல் சேர்வையும் தாக்க முடியாது. ஆகவே அதுவும் பிள்ளை. ஆகவே பியும் சியும் சரி. இரண்டாவது ஆன்சர். 35வது கேள்வி. CO2 தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது அல்லது சரியானவை. இப்ப CO2 இந்த அவத்த தொடர்பாக இருக்காங்களுக்கு தெரியும். அது 5.1 பாஸ்கல்ல தான் வந்து அந்த மும்மை பிள்ளை உருவாகிறதுன்னு தெரியும். அதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வி போகுது பார்ப்போம். CO2 solid CO2 கேஸ் என்னும் சமநிலையானது ஒரு வளிமண்டல அமுக்கத்திலும் ஒரு ஏடிஎம்ல மிக தாழ்ந்த வெப்பநிலையில் அடையும் என்றது பிள்ளை. அது 5.1 பாஸ்கல் 5.1 ஏடிஎம்ல தான் அது நடக்கும். ஆகவே அந்த கூற்று பிள்ளை. அடுத்த பி கூற்று CO2 மும்மை புள்ளியின் அமுக்கத்திலும் உயர்வான அமுக்கத்தில் மும்மை புள்ளியின் அமுக்கத்திலேயும் உயர்வான அமுக்கத்தில் மேலே அமுக்கத்தில் என்ன நடக்கலாம்? ஒன்று இதுக்கு மேலே என்ன நடக்கலாம்? இவை ரெண்டு பேரும் கேஸும் சொல்லிட்டு சமநிலை அடையலாம், லிக்விடும் சொல்லிட்டு சமநிலை அடையலாம். அதுதான் சொல்றான். ரெண்டு சமநிலையும் நடக்கலாமா? என்னது CO2 சொல்லிட்டுக்கும் CO2 லிக்விடுக்கான சமநிலை நடக்கலாமாம், CO2 லிக்விடுக்கானவும் CO2 கேஸுக்கான சமநிலை நடக்கலாம். அப்ப அந்த கூட்டும் சரி. அடுத்தது ஒரு வளிமண்டல அமுக்கத்திலும் 25 பாய்சியிலும் மாத்திரம் CO2 ஆனது வாயுவான நிலையத்திற்கும் அது தியரிக்கு கூற்று. அந்த சி கூட்டும் சரி. டி கூட்டு CO2 ஒரு அமிலவாயு. CO2 அமிலவாயு சரி.
ஆனா அங்கால சொல்றான் CO2 அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும் என்று சொல்றான். CO2ல இருந்து வர H2CO3 வந்து ஒரு மென்னமிலம். இது வந்து அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யாது. ஆகவே டி கூட்டுப்புல பியும் சியும் சரி. 2வது ஆன்சர். அடுத்த 36வது கேள்வி தியரி கேள்வி. உயிர் வாயு தயாரிப்பு தொடர்பான நேரடியான தியரி கேள்வி. உயிர் டீசல் உற்பத்தியின் போது தாவர எண்ணெயானது மெதனோலில் கரைக்கப்பட்டு பின் NaO வெப்பப்படும் அந்த கூட்டுப்புல. அடுத்தது தாவர எண்ணெயில் காணப்படும் முக்கிலிசரைட் NaOச்சினால நீர்ப்பட அதுவும் பிழை. சி கூட்ட பாபம். ஒரு வளிமண்டல அமுக்கத்திலும் 25 பாய்சிலும் மாத்திரம் NaOH, KOH, CA3O, Na போன்றவை ஊக்கிகளாக பயன்படுத்தலாம். அந்த கூட்டு சரி. அடுத்த டி கூட்டு. இது நேரடியா அப்படியே தியரியில இருக்கிற விஷயத்த போட்டிருக்கார். ரிசோர்ஸ் புக்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. அடுத்த டி கூட்டு வளிமண்டல CO2 அதிகரிப்பில் உயிர் டீசலின் தகனம் ஒரு காரணி அல்ல. அதுவும் சரி. ஆகவே சியும் டியும் சரி. ஆன்சர் 3வது. 37வது கேள்வி. 37வது KPKC தொடர்பான QPOட தொடர்பட்ட ஒரு கேள்வி. சியின் பகுதிய முக்கம் பியின் பகுதிய முக்கத்துடன் மாறும் வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. அது தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. என்ன தாக்கம் நடக்குதாம்? A solid plus B gas சேர்ந்து C கேஸும் டி சொலிட்டும் வருது. முக்கியமானது ஏயும் சியும் தான் இங்க கேஸா இருக்கு. மிச்சாக்கள் சொல்லிட்டே இருக்கணும். அந்த ஏண்டையும் சிண்டையும் பகுதிய முக்க வரைவு தான் தந்தம் இருக்கிறார். இப்ப வரைவின் படித்திறனில இருந்து கேபி துணியப்படும். கேபி என்றது என்ன? பிசிஓவ பிபி. அப்ப வரைவின் படித்திறன் இது வந்து பிசிய தரம், இது பிபிய தரம். அப்ப வரைவின் படித்திறன் என்றது பிசிஓவ பிபி தான். அதான் கேபிய தரம். ஆகவே முதலாவது கூட்டு சரி. 2வது கூட்டு சொல்றான் புள்ளி பியில் QPயை விட KP அதிகமாக இருப்பதால் தாக்க பலப்புறமாக நகரும். புள்ளி பி இங்கே இருக்கு. புள்ளி பியில என்னவா இருக்குது? பிசி கூட சீண்ட அளவு கூடபடியே என்ன நடக்க போகுது? தாக்கம் இங்க நோக்கி நகர போகுது. இடப்புறம் தான் நடக்க போகுது. இங்க QP தான் அதிகம். ஆகவே இந்த கூட்டு பலப்புறமா நகரம் என்றதும் போல KP அதிகம் என்றதும் போல. ஆகவே கூட்டு 2வது கூட்டு போல. சும்மா இதை வச்சு கொண்டு மட்டுமே சொல்லியிருக்கலாம் நாங்க சீண்ட தான் அதிகம். ஆகவே இடப்புறம் நோக்கி நகர போகுது. ஆக அந்த கூட்டு பிள்ளை. அடுத்த கூட்டு சி கூட்டு புள்ளி கியூவில் சமநிலை ஒன்று அடையப்படாது இருப்பதுடன் பி கேஸை பயன்படுத்தி சமநிலை தானத்தை வலப்புறம் நோக்கி நகரான். புள்ளி கியூவில் வந்து புள்ளி கியூ இங்கே இருக்கு. அப்ப இங்க பி கேஸை பயன்படுத்தி சமநிலையை வலப்புறம் நோக்கி நகர்த்தலாம்ன்றது சரி. அப்ப சி கூட்டு சரி. டி கூட்ட பாப்போம். ஏ சொல்லிட்டினை அகற்றுவதால் வரைவின் படைத்திறன் உடனடியாக மாற்றப்படும். எங்களுக்கு தெரியும் ஏ சொல்லிட்டு மாறிச்சுண்டா இங்க சமநிலை குழம்பிடும். ஏன்டா ஏயும் பியும் சேர்ந்து சி வாரக்கான சமநிலை குழம்பிடும். ஆகவே படித்திறன் மாறும் என்ற சரி. பியின் அளவும் சியின் அளவும் மாறதால படித்திறன் மாறும். அந்த கூட்டும் சரி. ஆகவே 5வது ஆன்சர். 38வது கேள்வி. 38வது கேள்வி வந்து எங்களுடைய லட்சிய வாயு மெய் வாயு தொடர்பான ஒரு கேள்வி. பாவம் வாயுக்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானது அல்ல சரியானவை. ஏ கூட்டு சொல்லப்படுது மாறா வெப்பநிலை அமுக்கத்தில் சமகனவளுடைய எந்த ஒரு வாயுவும் ஒரே எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். என்னென்ன சொல்றாண்டா மாறா வெப்பநிலையா? அப்ப டி மாறையில மாறா அமுக்கம் பி மாறையில. அப்ப பிவி சமன் என்ன? டில டிஎம் மாறையில பிஎம் மாறையிலண்டா பி ப்ரொபோஷனல் டு என். இதை வச்சுக்கொண்டு எண்ணுக்கு ப்ரொபோஷனல்டா இந்த மூலக்கூறுடைய எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும் நேரே நாங்க சொல்லிடுவோம். ஆனா இந்த பிவி சமன் என்ன டி என்னத்துக்கு மட்டும் சரி லட்சிய வாயுக்கு மட்டும்தான் சரி. அப்ப எல்லா வாயுக்களுக்கும் பொருந்தாது. இந்த லட்சிய வாயுன்றதை முக்கியமா ஞாபகம் வச்சிருக்கணும். ஆகவே கூட்டு பிழை. மெய்வாயுக்களுக்கு பொருந்தாது. பி கூட்டு மெய்வாயு மாதிரி ஒன்றும் ஒவ்வொரு வாயு மூலக்கூறும் வேறுபட்ட இயக்க சக்தியை கொண்டிருப்பதுடன் லட்சிய வாயுவின் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் ஒரே இயக்கப்பாட்ட சக்தியை கொண்டிருப்பாங்க. லட்சிய வாயுக்கள் எல்லாமே ஒரே இயக்கப்பாட்ட சக்தியை கொண்டிருக்குமா? இல்ல, சராசரி இயக்கப்பாட்ட சக்தி சமன். ஆனா தனித்தனி ஒவ்வொன்றின் இயக்கப்பாட்ட சக்தி வேற வேற. ஆகவே அந்த கூட்டு பிழை. சி கூட்டு பெரும்பாலான மெய்வாயுக்களுக்கு அமுக்கப்படுதன்மை காரணியின் பெருமானம் குறைவான அமுக்கத்தில் மிதமான அமுக்கம் என்றால் குறைவான அமுக்கத்தில ஒன்றிலும் குறைவாக இருப்பதுடன் உயர் அமுக்கத்தில் ஒன்றிலும் அதிகமா இருக்கும். சரி, அது எங்களை கிராஃபே தெரியுமே. அமுகம் கூட கூட சற்றின பெருமானம் கூடிக்கொண்டு போறது. ஆகவே அந்த கூட்டும் சரி. குறைவான அமுக்கத்தில் ஒன்றை விட குறைவா இருந்து கூடின அமுக்கத்தில் ஒன்றை விட கூடவா இருக்கிறது. அந்த கூட்டு சரி. டி கூட்டு தரப்பட்ட வெப்பநிலை அமுக்கத்தில் வாயு ஒன்றின் அமுக்கப்படுதரம்
தன்மை காரணியானது மெய்வாயுவின் மூலர் கனவளவிற்கும் அவ்வாயு நியம வெப்பநிலை அமுக்கத்தில் காட்டுகின்ற மூலர் கனவளவிற்கும் இடையிலான விகிதம். இது அப்படியே தியரியில இருக்கிற விஷயம். சட்சமன் B/V1, அதாவது அந்த மெய்வாயு கனவளவுக்கும் அந்த மூலர் கனவளவுக்கும் இடையான விகிதத்து சமன். இது அப்படியே நேர தியரியில இருக்கிற விஷயம். ஆகவே அந்த கூட்டும் சரி. அப்ப சியும் டியும் சரி. மூன்றாவது ஆன்சர். அடுத்தது 39வது கேள்வி. 39வது கேள்வி மின் ரசாயனம் தொடர்பான ஒரு கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள மின்கலமானது நேரம் Tயில் ஒரு மாறா மின்னோட்டத்தை அனுமதிக்கின்றது. சரியான கூட்ட அல்ல சரியான கூட்ட தெரிவு செய்யலாம். என்ன நடக்குதுங்க? ஒரு மின்கலம் தந்திருக்கான், 2 கலம். இப்படி நினைச்சிருக்கிறான். இதுல கொஞ்சம் கூட்டு தாரான். முதலாவது கூட்டு ஏக்கமா பி ஆகிய கலங்களில் அனோட்டுக்கோள்கள் 1 3 இது 1 இது 3 இது 1 இது 2 இது 3 4. எங்களுக்கு தெரியும் இங்க பிளஸ் பக்கம் இருக்கான அனோட்டா இருக்கும். இப்ப இங்க 1 தான் அனோட்டா இருக்கும். அதே நேரம் இங்க இது அனோட்டா இது கதோட்டா இருக்கும். அப்ப இது கதோட்டா இது அனோட்டா இருக்கும். ஆகவே 1,3 தான் அனோட் என்ற கூட்டு சரியான கூட்டு. பி கூட்டு கரைசல் ஏக்கமா பி ஆகியன மாறாதிருப்பதுடன் கோள்கள் 2,4 ஆகியவற்றின் திணிவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த கரைசல்ல இருந்து செப்பு படிய போது, ஏல செப்பு படிய போது, அங்க ஏதி படிய போது, ஆகையே கோள்களின் திணிவு அதிகரிக்க போது அந்த கூட்டு சரி. சி கூட்டு டி நேரத்தின் பின் கலம் பியின் கதோட்டில் படிவாகிய உலோகத்தின் மூலளவானது கலம் ஏயின் கதோட்டில் படிவாகிய உலோகத்தின் மூலளவானது கலம் ஏயில் படிவாகிய கதோட்டில் உலோகத்தின் திணிவிலும் உயர்வாகும். எங்களுக்கு சரி. ஏன் இங்க வந்து சியு படிய போது அதுல 2 லட்சம் சம்பந்தப்பட போது, இங்க ஏதி படியுது 1 லட்சம் சம்பந்த போது. அப்ப படிவடைஞ்ச இந்த திணிவு கூடவாத்தான் இருக்கும். அப்ப அதுவும் சரி. அடுத்த டி கூட்டு கோள்கள் 1,4 ஆகியன புறச்சூழலில் தொடுக்கும் போது மின்கலத்தின் அழுத்த வேறுபாடானது 0 ஆகும். இப்ப இந்த கூட்டுலயும் சின்ன மயக்கம் இருக்கு. இந்த 1,4 ஆகியன புறச்சூழலில் தொடுக்கப்படும் போது மின்கலத்தின் அழுத்த வேறுபாடு என்ன நடக்க போனா இது இல்லாம இருக்கிற மாதிரி தான் இதுல சொல்றான். அதாவது 2 3 கோள் இல்லாம இருக்கக்குள்ள என்ன நடக்க வேண்டும்? எங்களுக்கு தெரியும் சிஜூண்ட மின்னழுத்த வேறுபாடும் ஏஜின் அழுத்த வேறுபாடும் வேற வேற. ஆகவே அப்ப அழுத்த வேறுபாடு வித்தியாசமா தான் இருக்க போகுது. அப்ப 0 இருக்கலாம். 2 ஒரே கோள் அழுத்த வேறுபாடு சமனண்டா 0 இருக்கலாம். 2 வேற வேற அழுத்த வேறுபாடு. ஆகவே 0 இருக்க சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அந்த கூட்டுப்புல ஏபிசி சரி. 39க்கு 5வது ஆன்சர் பொருத்தமான ஆன்சர். ரைட். 40வது கேள்வி. 40வது கேள்வி வெப்ப இயக்கவியல் நிலை தொழிற்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்லது சரியானவை அவை என்று கேட்கிறார். எந்த ஒரு மூலகத்தினதும் மிக உறுதியான நிலையிலேயே நியம வெப்பொழுற 0 ஆகும். மூலகத்தின சேர்வை நிலையில ஒரு மூலகத்துக்கு உறுதியான நியம நிலையிலேயும் உறுதியான மூலக்கூறுகள் வெப்பொழுற 0. ஆகிய அந்த கூட்டு சரி. பி கூட்டு சொல்றான் ஏவற் சக்தி உயர்வாக இருப்பின் வெப்ப உள்ளுரை மாற்றம் உயர்வாக இருக்கும். ஏவற் சக்தியை வச்சுக்கொண்டு வெப்ப உள்ளுரை மாற்றத்தை நாங்க சொல்ல இயலாது. ஆகவே பி கூட்டு பிழை. சி கூட்டு சொல்றான் டெல்டா ஜி கிரேட்டர் தன் நோட்டனின் குறித்த தாக்கமானது விளைபொருட்களை உருவாக்கும் வீதம் உயர்வாகும். தாக்க வீதத்துக்கும் டெல்டா ஜிக்கும் தொடர்பில்லை. டெல்டா ஜியை வச்சுக்கொண்டு நாங்க தாக்கம் நடக்குமா இல்லையான்னு சொல்லலாம். தாக்க வீதம் உயர்வா இருக்கா இல்ல குறைவா இருக்குமான்றத சொல்ல இயலாது. ஆகவே சி கூட்டு பிழை. டி கூட்டு மாறா அமுக்கத்தில் குறித்த மாற்றத்திற்காக உறிஞ்சப்படும் வெப்ப சக்தியானது அதன் வெப்பொழுரை அதிகரிப்பு காரணமாக அது சரி. ஆகவே ஏயும் டியும் சரி. 4வது ஆன்சர். ரைட். அங்கால 41வது கேள்வியை பார்ப்போம். 41வது கேள்வி சிஎஃப்சி HFC ஆகியன ஓசோன் படை நலிவடைவதற்கு பங்களிப்பு செய்கின்ற போதிலும் HFC அவ்வாறு அல்ல. எங்களுக்கு தெரியுமோ சிஎஃப்சியும் இதுவும் பங்களிப்பு செய்யும். நாங்கள் அதுக்காகத்தான் அந்த HFCயை மாற்றி உருவாக்கின அந்த வாயு வந்து எங்களுக்கு தெரியும் அங்க மூலிகம் உருவாக சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே ஓசோன் படை நலிவடைதலுக்கு பங்களிப்பு செய்யாது. ஆகவே கூட்டுச்சரி. முதலாவது கூட்டுச்சரி. 2வது HFCயில் இருந்து குளோரின் மூலிகங்கள் உருவாகுவதற்கு சாத்தியங்களோ அங்க குளோரின் மூலிகம் உருவாகாததால ஓசோன் படை நலிவடைவதற்கு பங்களிப்பு செய்யல. ஆகவே அந்த கூட்டும் சரி. முதலாவதும் சரி 2வதும் சரி. ஒன்றுக்கு ஒன்று ரீசன். ஆகவே முதலாவது ஆன்சர். 42வது கேள்வி ஏஜிஎஃப் தவிர்த்த ஏனைய பள்ளி ஏலைட்டுகள் எல்லாம் நீரில கரையாதையோ தெரியும். ஏஜிஎஃப் மட்டும் நீர்ல கரையும். மற்ற எல்லாம் வீழ்படிவு. ஏஜிசிஎல் ஒயிட் வீழ்படிவு, ஏஜிபிஆர் மென்மஞ்சள் வீழ்படிவு, ஏஜிஐ மஞ்சள் வீழ்படிவு. ஆகவே அது சரி. 2வது கூட்டு சொல்றான்
ஏஜிஎஃபின் நியம சாளர வெப்ப உள்ளுரையானது நீரேற்றல் வெப்ப உள்ளுரையிலும் குறைவு. ஏனைய இலைட்டுகள் அவ்வாறല്ലോ நீரேற்றல் வெப்ப உள்ளுரை குறைவுன்றது சரி. ஆனா இங்க கரையாததுக்கு நீரேற்றல் வெப்ப உள்ளுரை மட்டும் காரணம் இல்லை. அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் காரணம் இல்லை என்ன படிய அதை மட்டும் வச்சு சொல்லலாண்ட படிய முதலாவது கூட்டும் சரி, இரண்டாவது கூட்டும் சரி. ஆன்சர் இரண்டாவது. 43வது கேள்வி. CH3CW ஆனது CH3O- மூல வலிமை கூடியது பிழை. எங்களுக்கு தெரியும் ஒரு ஆர் கூட்டம் தள்ளுற கூட்டம், அதால அந்த மூல வலிமை மாறி இருக்கும். ஒரு ஆர் கூட்டம் இல்ல தள்ளி கொடுக்கறதால மூல வலிமை மாறித்தான் இருக்கும். ஆகவே முதலாவது கூட்டு பிழை. CH3CW ஆனது பரிவின் மூலம் உறுதியடையும். சரி, CH3CW வந்து CH3CW இருக்கிறார். என்ன செய்வார் இவர் இங்க போய் இங்க திருப்பி பரிவடையும். அவர் பரிவின் மூலம் உறுதியடைகிறது சரி. ஆனா இங்க அது மட்டும் ரீசன் இல்லை, இங்க தள்ளி கொடுக்குற கூட்டத்தால பிரச்சனை வரும். ஆக முதலாவது பிள்ளை, இரண்டாவது சரி, நாலாவது ஆன்சர். அடுத்தது 44வது கேள்வி. 44வது கேள்வியில TiO2 பிரித்தெடுப்பிற்கு ருத்தைலம் பார்க்க இல்மெனைட் சிறந்தது. ஆனா உண்மையில அந்த கூட்டுப்பிழை ஏனென்றா இப்ப நாங்க ருத்தைலாம் ஜூஸ் பண்றோம், ஆனா இல்மெனைட்ல பயன்படுத்துறாங்க. ருத்தைலம் ஜூஸ் பண்ணலாம், பட் ஆனா இப்ப கூட்டு வந்து என்ன சொல்லப்படுது TiO2 பிரித்தெடுப்பிற்கு ருத்தைலம் பார்க்க இல்மெனைட் சிறந்தது. அது போல இல்மெனைட்டை விட ருத்தைலாம் சிறந்தது. அதனால நாங்க ருட்டைல பாவிக்கிறோம். நாங்க அடுத்த கூட்டு சொல்லப்படுது ருட்டைலுடன் ஒப்பிடும் போது இல்மெனைட்டில் TiO2 சதவீதம் உயர்வு இல்ல. ருட்டைல் வந்து தனியா TiO2 மாசு சேர்த்திருக்கும். ஆனா இல்மெனைட் என்ற வந்து TiO2 FeO வேற சேர்வையும் சேர்ந்திருக்கும். TiO2 ருட்டைல் வந்து தனியா TiO2 மாசு மட்டும் தான் சேர்ந்திருக்கும். ஆனா இல்மெனைட் அப்படி இல்லை. ஆகவே அந்த கூட்டும் பிள்ளை முதலாவது கூட்டும் பிள்ளை, இரண்டாவது கூட்டும் பிள்ளை, அஞ்சாவது ஆன்சர். அடுத்த கேள்வி 45வது கேள்வி. நீர் சுத்திகரிப்புல ஓசோன் பயன்படுத்த எங்களுக்கு தெரியும். நீர் சுத்திகரிப்புல குளோரினையும் பயன்படுத்தலாம், ஓசோனையும் பயன்படுத்தலாம். ஆனா இங்க ஒரு பிரச்சனை வருது. குளோரினை பயன்படுத்திக்கலாம், அங்க வர விளைவு வந்து நச்சுத்தன்மையா இருக்கபடியா குளோரினை விட ஓசோனை பயன்படுத்த சிறந்தது. எங்களுக்கு தெரியும் ஓசோன் வந்து கிருமிக்காகவும் தொழிற்படும், ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும். ஆக ஓசோன் வந்து நீர் சுத்திகரிப்புல பயன்படுத்தப்படுதுன்ற சரி. அடுத்தது மூலக்கூறு ஒட்சியேற்றம் பார்க்க ஓசோன் சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ஒட்சியேற்றும் கருவி சரி. ஆனா ஒட்சியேற்றும் கருவி என்னதால மட்டும் நீர் சுத்திகரிப்புல பயன்படுத்துறாங்க, கிருமி நீக்கியா தொழிற்படுறதாலதான் நீர் சுத்திகரிப்பு பயன்படுத்தப்படுது. அவை கூட்டு ஒன்றும் சரி, கூட்டு ரெண்டும் சரி. ஆன்சர் இரண்டாவது. 46வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இது வந்து அப்படியே ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. நாங்க ஜெனரலா யோசிக்கிறத விட அப்படியே ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விஷயம் பாவம். மிதமான அமுக்கம்னா குறைவான அமுக்கத்தில் H2 ஹீலியம் ஆகிய வாயுக்கள் அமுக்கப்படுதன்மை காரணி ஒன்றிலும் உயர்வாகும். உண்மையில இந்த நீங்க ரிசோர்ஸ் புக்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அமுக்கப்படுதன்மை காரணி வரைவு வந்து 2ஆ தந்துடுறாங்க. மற்ற எல்லா மூலக்கூறுகளுக்கும் வித்தியாசமாகவும் ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் இப்படித்தான் வரும் என்று தந்துடுறாங்க. ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் ஃபுல்லாவே மேல வார மாதிரி தான் வரும் என்று தந்துருக்காங்க. ஏனென்றா அங்கால போக போக அமுக்கத்தை கூட்ட தள்ள வருது. சும்மாவே அதுக்கு கவர்ச்சி குறைவண்டபடியா அமுக்கப்படுதன்மை காரணி வரைவு கீழியத்துக்கும் ரிசோர்ஸ் புக்ல வடிவா பதிவு H2க்கும் கீழியத்துக்கும் மட்டும் அப்படியே மேலேயே தந்திருக்காங்க. மெட்டலுக்கு தான் இப்படி வரும், சாதாரணமா வர மாதிரி கீழே வந்து வரும். H2க்கும் கீழியத்துக்கும் அப்படி இல்லை. அப்ப சொல்றான் மிதமான அமுக்கத்தில் கூட H2க்கும் கீழியத்துக்கும் அமுக்கப்படுதன்மை காரணி ஒன்றிலும் உயர்வாகும்ன்றது சரி. இந்த ரிசோர்ஸ் புக்ல அப்படியே இருக்கிறது. இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா கன விஷயம் என்ன சொல்ற ஜெனரலா யோசிக்கிறதுக்கு முரணான விஷயங்கள் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விஷயங்களா கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது H2 ஹீலியம் ஆகியவற்றில் துணிக்கைகளுக்கு இடையிலான தள்ளுகை கவர்ச்சி விசையிலும் உயர்வு. தள்ளுக கவர்ச்சி விசையிலும் உயர்வுடையதான் இந்த அமுக்கப்படுதன்மை காரணி கூடவா இருக்குது. ஆகவே முதலாவது சரி, இரண்டாவது சரி. ஆன்சர் ஒன்று. 47வது கேள்வி. CH3CW- ஆனது CH3CW- மூல வலிமை கூடினது. மாறி வரணும். யாருக்கு மூல வலிமை கூட? இவர் வந்து ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அமில வலிமையை பொறுத்த வரைக்கும் அமில வலிமை கூஜு கூட CH3COOH கூட பென்சின் பீனோலா விட பீனோல் தானே CH3O பீனோலா விட அமில வலிமை கூச்சுக்கு கூட. இவருக்கு அமில வலிமை கூடினபடியா தான் H+ வெளிவிட்டவர்.
இவர் எச் பிளஸ் ஏற்கிற ஆற்றல் சரியான குறைவா இருப்பார். அப்ப மூல வலிமை இவருக்கு குறைவா இருக்கும். ஆக மூல வலிமை வந்து மாறினாக்கும். மூல வலிமை யாருக்கு கூட மூல வலிமையானது யாருக்கு கூடவா இருக்கும்டா எச் பிளஸ் வேண்ட ஆற்றல் வந்து எச் பிளஸ் வெளிவிடுற ஆற்றல் கூடவா இருக்கபடியே எச் பிளஸ் வேண்ட விரும்ப மாட்டார். அப்ப எச் பிளஸ் வேண்ட ஆற்றல் வந்து பீனோலோ தான் கூட நம்ம மூல வலிமை கூடினால் மாறி இருக்கும். அப்ப அந்த கொஞ்சம் பிழை மூல வலிமை கூட ஆனது சியத்தியோ மூல வலிமை கூடின பிழை. அடுத்தது வந்து கூச்சானது பீனோலிலும் அமில வலிமை கூட அமில வலிமை கூடினா சரி அமில வலிமை கூடாலும் எச் பிளஸ் வெளிவிட்டு அந்த எச் பிளஸ் வெளிவிட்டோரால் அப்ப எச் பிளஸ் வேண்ட விரும்ப மாட்டார். அது முதலாவது கூட்டு பிழை, இரண்டாவது கூட்டு சரி, நாலாவது ஆன்சர். 48வது அல்கஹால்கள் ஆவிப்பரப்பக்கூடியவை, அதனால் அவற்றின் கொதிநிலைகள் நீரின் கொதிநிலையிலும் குறைவு. அல்கஹால் ஆவிப்பற எல்லா அல்கஹாலின் கொதிநிலையும் நீரை விட குறைவில்லை. அது முன்னுக்கு இருக்கிற அல்கஹாலின் கொதிநிலை நீரை விட குறைவா இருந்தாலும் அங்க கார்பன் கூட கூட அது நீரின் கொதிநிலையை விட கூடவா போயிடும். ஆக அந்த கூட்டு பிழை. அடுத்தது நீரிலும் பார்க்க அல்கஹால்கள் ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை குறைவுன்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும் இப்ப நீரை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, OH. இப்ப இந்த OH பிணைப்பு ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கு, அதை விட இதுல இருக்க டபுள் பாண்டும் தனிச்சோடியும் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அல்கஹாலை பொறுத்தவரை இந்த கார்பன் எண்ணிக்கை இருக்கிறால இங்க ஒரு OH ஒரே ஒரு OH பிணைப்பு தான் இருக்கும். ஆக இந்த ஒரு OH பிணைப்பால மட்டும்தான் ஹைட்ரஜன் பிணைப்பு வரும். ஆகவே ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமை நீர்ல கூடன்ற சரி, முதலாவது கூட்டுப்புல, இரண்டாவது சரி. ஆகவே நாலாவது ஆன்சர். அடுத்தது 49வது கேள்வி. 49வது கேள்வியை பார்ப்போம். SO4 2 - H2O3 2 வேறு பிரித்தார் AgNO3 பயன்படுத்த முடியும். AgNO3 பொறுத்த வரைக்கும் AgSO4 வந்து வெள்ள உள்படிவு, Ag2SO3 வெள்ள உள்படிவு. ஆனா எங்களுக்கு தெரியும் Ag2H2O3 என்றது உறுதி இல்லாத கொஞ்ச நேரம் வழிபடவே AgS மாறிடுவாப்பா. Ag2SO4 வெள்ள உள்படிவாய இருக்கு, Ag2H2O3 வெள்ள உள்படிவாய இருக்கு, கொஞ்சம் இல்ல கருப்பா மாறிடும். அப்ப ரெண்டையும் வேறு பிரித்தாடி AgNO3 பயன்படுத்தலாம் என்ற கூட்டு சரி. அதே மாதிரி தான் PVக்கு PbH2O3 Agலையும் PVலையும் தான் இந்த வித்தியாசம் இருக்கு. Ag2H2O3யும் PbH2O3யும் வந்து உறுதி இல்லாதாக்கள் ஆரம்பத்துல வெள்ளையா இருந்து கருப்பா மாறிவினா முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது Ag2H2O3 ஆனது நீரில் வெண்ணிற படிவாக இருக்கும், அதேவேளை வெப்பமேற்றும் போது கரையக்கூடியதுன்னு சொல்றாங்க. நீரில வெண்ணிற வீழ்வடிவு சரி, ஆனா வெப்பமேற்ற கரையும் என்றது பிள்ளை. ஆகவே முதலாவது கூட்டு சரி, இரண்டாவது கூட்டு பிள்ளை, மூன்றாவது ஆன்சர். அடுத்தது 50வது கேள்வி. நடுநிலை அல்லது மூல ஊடகத்தில் MnO4 2- ஆனது MnO4- ஆகவும் MnO2 ஆகவும் இருவழி விகாரத்துக்கு உட்படும் என்று சொல்றேன். நான் முதல் கேள்வியிலே சொன்னான்னு நினைக்கிறேன். இந்த MnO4- வந்து 3 நிபந்தனையிலையும் 3 மனிதாக்கும் 3 அரையான் சமன்பாடு வேணும்னு சொன்னால் அமில ஊடகத்துல நாங்க பொதுவா அதிகமா பாவிக்கிறது MnO4- + H+ 5 Mn2+ ஆகும், 4 வாட்டர் ஆகும் மாறுது. நடுநிலை ஊடகத்துல MnO4- MnO2 வரும், வெண்காரத்துல MnO4- MnO4 2- வரும். இப்ப இங்க இருவழி விகாரம் நடக்காது. அப்ப இங்க இருவழி விகாரம் அடையுதுன்னு சொன்னதே பிழை. அடுத்தது அமில ஊடகத்தில் உருவாகும் Mn +6 ஒட்சியேற்ற நிலை உறுதியற்ற. Mn +6 ஒட்சியேற்ற நிலை எங்களுக்கு தெரியும் உறுதியானது. ஆகவே முதலாவது பிழை, இரண்டாவது பிழை, அஞ்சாவது ஆன்சர். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதுல கன விஷயம் பார்த்துருக்கோம். முக்கியமா ரிசோர்ஸ் புக்ல முக்கியமா நோட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல அந்த ரிசோர்ஸ் புக்ல மிக முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் நாங்க ஜெனரலா யோசிக்கிறத விட வேற காரணங்கள் செல்வாக்கு அந்த சிலபஸ்ல பெருசா மெயின் பண்ணாட்டிக்கும் அதுக்கான ஒப்பீடுகள் தந்திருக்கான். அப்ப அந்த விஷயங்கள் முக்கியம். ஆகவே இதுல வந்து நாங்க கடைசி 20 பார்த்து மொத்தமா இந்த பேப்பர் பார்த்துட்டோம். இனி தொடர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ரைட். STS வைத்தியசாலை உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை நியாயமான கட்டடத்துடன் வழங்கி வருகிறது. பொது நோயியல், நீரிழிவு, பல், காது, மூக்கு, தொண்டை, தோல் நோய்கள், அழகியல், புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கான வைத்தியம் போன்ற அத்தியாவசிய வைத்திய சேவைகளுக்கு பிரபல வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு அதிநவீன கருவிகளை கொண்டு ஆய்வுகூட பரிசோதனை நடாத்தப்பட்டு மும்முறை துல்லியமாக மீளாய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட குருதி மற்றும் சிறுநீர் அறிக்கைகளை மிக விரைவாக வழங்குகிறது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகள் கட்டணமின்றி வாட்ஸ்அப், வைபர் மற்றும் இமெயில் மூலமும் அனுப்பப்படுகிறது. உங்கள் நலனில் நாம் என்றுமே அக்கறையுடையவர்கள். STS வைத்தியசாலை.